கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தியானத்துக்குரியதான வசனத்தை வாசித்து இந்த மாலை வேளையிலும் இந்த செய்திக்கு நேராய் கடந்து போவோம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26:12 வாசிப்போம். வா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 100க்கு 100 இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு 100க்கு 100. ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன். அல்லேலூயா. ஆமாம், 100 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த 100க்கு 100ங்கிறதுக்கு நிறைய விளக்கம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் டெவலப் பண்ணி படிச்சுக்கிடுங்க. ஆனால் நம்ம 100க்கு 100ங்கிறது 1க்கு 100ன்னு சொல்லலாம். 100% கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 100க்கு 100. அதுக்கு ஈசாக்கிட்ட சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, நீ அந்த தேசத்திலே இருக்கணும் அப்படின்னு இருக்கு. 2வது வசனத்தை வாசிங்க. ஆமாம், ஆண்டவர் சொன்ன இடத்துல இருந்தால் 100க்கு 100 ஆசீர்வாதம் என்ன செய்யும்? கிடைக்கும். எப்போவுமே கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எப்போவுமே நமக்கு ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதம் அவங்க கொண்டு வந்து தான் தர விரும்புவாங்க. அதனால தான் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். நமக்கு பொதுவாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம்லாம் கொஞ்சம் காலதாமதம் போல் இருக்கலாம். ஆனால் அது தரும்போது அவங்க தான் கொண்டு வந்து தருவாங்க. அல்லேலூயா. சரி, அப்போ 100க்கு 100 நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அந்த தேசத்தில் தரிச்சிருக்கணும். சும்மா ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளை சொல்லிட்டு போகிறேன். ஒரு முறை நம்ம எகிப்திலேருந்து இஸ்ரேல் ஜனங்கள் கானான் பிரயாணத்துக்கு போகும்போது ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல பாளையம் இறங்கின போது ஒரு குறிக்கப்பட்ட குடும்பம் என்ன செய்திருக்கிறாங்க, அங்கே நல்லா இதமான சூழ்நிலை. அங்கே வனாந்திரம்னு சொல்லியிருக்கோம். வனாந்திரங்கிறது வறட்சியான இடம் மட்டும் இல்லை, சில இடத்துல வனாந்திரம் என்பது தோட்டங்கள் உள்ள இடமாகவும் என்ன செய்திருக்கு சொல்லியிருக்கு. பொதுவாக வனாந்திரம் என்று சொன்னால் மனிதர்கள் அதிகமாய் வாழ்வதற்குரிய சூழ்நிலைகள் இல்லாத இடம். அல்லேலூயா. ஏன்னா அந்த வனாந்திரத்தில் சில இடங்கள் தண்ணீர் என்ன செய்திருக்கு இருந்திருக்கு. அதனால ஏன்னா சில நேரங்களில் சில இடம் தேசத்தின் வழியாக போகும்போது சில விதமான தோட்டம் துறவுகளும் இருந்திருக்கு. அல்லேலூயா. நம்ம இப்போ உதாரணமாக என்ன சொல்லலாம், சில விவசாய நிலங்கள் இப்போ எப்படி சொல்லலாம், நாங்கள் எங்கே இருந்து வாழப்பாடியிலேருந்து வரும்போது ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரும்போது ஒரு 25-30 கிலோமீட்டர் வெறும் காடு. அது ஒரு வனாந்திரம். ஆனால் அந்த வனாந்திரம் என்று சொன்னால் அங்கே என்ன இருக்குது? மரம் செடி கொடிகள் என்ன செய்யுது இருக்குது. ஒரு செழிப்பான இடத்துக்குள்ள வாய்ப்புகள் அங்கே என்ன செய்யுது இருக்குது. ஜீவராசிகள்லாம் வாழுது. இது மாதிரி தான் அந்த வனாந்திரம். ரைட்டா? அப்போ இது போல் ஒரு முறை அந்த பாளையம் இறங்கின போது ஒரு இடம் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப பிடித்தமாயிடுச்சு. அப்போ பாளையம் புறப்படுது. பாளையம் என்ன செய்யுது? புறப்படுது. நீங்கள் அப்படி கதை போல் கேட்டு போகணும். சரியா? அதனால் நீங்கள் பிரசங்கமாக எதிர்பார்க்க கூட அப்படி கதை போல் சொல்லிட்டு போவோம். எங்கள் ஊர் பாஷையில் சொல்லுவாங்க, சீசன் என்று 12 வருடம் காத்தான் ஆகில் அறிவான புத்தி அவனுக்கு இருந்தால் அப்பனே பொருள் வாங்கி தான் நூலியே. அதாவது சீசன் என்று 12 வருடம் காத்தால், அதாவது அங்கே ஒரு வர்ம கலை உண்டு. தொடு வர்மம், நோக்கு வர்மம் அப்படின்னு ஒரு வர்ம கலையெல்லாம் என்ன செய்திருக்கு இருந்துக்கு. ஒரு முறை நோக்கு வர்மத்தில் ஒரு காலை இடிக்க வரும்போதே அதாவது என்ன சொல்லலாம், பார்த்து ஒரு ஆசான் இது செய்ததுலேயே அங்கே காலை இதாகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோக்கு வருமோன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ரைட்டா? ஓகே, நம்ம அதுக்கு இதுக்கு வேண்டாம். அதனால சீசன் என்று 12 வருஷம் சீசனாக இருந்து அறிவான புத்தி அவனுக்கு இருந்தால் எல்லாருக்கும் கொடுத்தா என்ன செய்திடும்? பிரச்சனை ஆயிடும். இப்போ இவங்க இருக்கிறாங்க, வர்மத்தில் பிடிச்சி கையை இதிச்சும் கை இப்படி ஆயிடும். ஒரு தடவை அப்படி தான் ஒரு மந்திரி வரி பிரிக்க போயிருக்கார். ஒரு விவசாயி தோட்டத்தில் நின்றுருக்காரு. வாயா வரி கட்டலேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்ல வாரையான்னு சொல்லி வான்னு இருக்காரு. உன்னை கூட்டு போனான்னு இருக்காரு. அவர் வந்திருக்காரு. ஐயா நான் வாரேன், நீங்கள் போங்கன்னு இருக்காரு. நீ வாடா அப்படின்னு இழுத்துருக்காரு. அவரு லேசாக அப்படி படுக்கிற மாதிரி, ஐயா என்னை விட்டுருங்க அப்படின்னு இருக்காரு. மந்திரி அதுக்கு பிற்பாடு கால் என்ன செய்யலை எடுத்து வைக்க முடியல. வைக்கும்போதே என்ன செய்துட்டாரு, வர்மத்தை பிடிச்சி என்ன செய்துட்டாங்க ஆமிக்கிட்டான். அப்போ சீசன் என்று 12 வருடம் காத்தானாகில் அறிவான புத்தி அவனுக்கு இருந்தால் அப்பனே பொருள் வாங்கித்தான் நூல் என்ன செய்யும். அப்படி தான் ஒரு ஆசா நம்ம ஊரில் என்ன செய்திருக்காரு, எல்லாம் சொல்லி கொடுத்தார். சிசிய பிள்ளைக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு சரி நம்ம ஆசா எல்லாம் என்ன செய்தாச்சு சொல்லி தந்தாச்சு. மறுநாள் காலையில் அவன் ரெடியாக வாரான். எதுக்கு?
ஆசானை போட்டு தள்ளிட்டு நம்ம என்ன செய்வோம், மேலே வந்துடலாம் அப்படின்னு வந்திருக்கிறான். ஆசான் எப்படி தான் இருந்தாலும் முதுமைங்கிறதுல ஒரு இது இருக்குது தானே, தெளிவு இருக்குது தானே. தெரிஞ்சிட்டு அவன் ஆசானை போட ரெடியாக இருக்கான். உடனே அவர் ஒரு குரல் கொடுத்துருக்கார், எடுடி சட்டாப்பேன்னு சொல்லி. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, சட்டாப்பையில் ஒரு விஷயம் இருக்குது, அது நமக்கு சொல்லி தரலன்னு சொல்லி. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கருத்துக்கு இருக்குது. அல்லேலூயா. அது மாதிரி சாத்தூர் பக்கத்தில் நடந்த சம்பவம். அவர் எப்போவுமே போய் கொஞ்சம் ஆசான் ஒரு நாள் ஒரு ஊருக்கு போயிட்டு வராங்க. நடந்த சம்பவம் இதெல்லாம், சரியா? இது நடந்த சம்பவம். அப்போது போயிட்டு வந்திருக்காரு. வரும்போது அவங்க மனைவிமா வந்திருக்காங்க. கொஞ்சம் இருள் சூழ்ந்த நேரம் மாதிரி, அப்படி இருட்டுற நேரம். அதாவது ரொம்ப இப்போல்லாம் தானே நம்ம கருக்கலானாலும் வண்டிகள் டார்ச் இந்த மாதிரி இருக்குது. முன்னால் ராந்தல் விளக்கு மாயெல்லாம் தான் என்ன செய்திருப்போம், வச்சுருப்போம். அப்படி ராந்தல் விளக்கெல்லாம் இருக்கும். நமக்கு பார்த்துருக்கீங்களா? ஒரு விளக்கு வச்சுட்டு தான் நம்ம போவோம். அப்போது அப்படி வரக்கூடிய நேரம் ஊருக்கு போயிட்டு வரும்போது 10-12 பேர் அந்த ஊரில் செட் பண்ணிட்டான். இன்றைக்கி அவரை போட்டுறோன்னு சொல்லி ஆள் கொஞ்சம் இதான ஆள் வராங்க. இவங்க என்ன செய்தாங்க, ஊர்லேருந்து போயிட்டு வரும்போது இந்த அம்மா அன்னைக்கு பார்த்து இவர் இந்த ஆயுதமும் கொண்டு போல கொஞ்சம் போல் பருத்தி ஊரில் கிடச்சதை கம்பூட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கிறாங்க. 10-12 பேர் போட்டுலான்னு வந்தாங்க. சூந்துட்டாங்க. சூந்தோடனே எடுட்டி வெடிகுண்டான்னு சொல்லிட்டு கம்பூட்டில் இருக்கிற பருத்தி பைய வாங்கினாங்க. அவங்க அவ்வளோ பேரும் தெரிஞ்சிட்டான். இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு ஆசாங்கிட்ட உள்ள மருந்து. புரியுதா உங்களுக்கு? சில நேரம் அடிக்கிறது மட்டுமில்லை, ஓடுறதும் ஒரு பெரிய இதுதான். அல்லேலூயா. சரி, இப்போ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிடணும். நான் சொல்கிற மருந்து அது இல்லை. சீசன் 12 வருடம் காத்தானாகில் அறிவான புத்தி அவனுக்கு இருந்தால் அப்பனே பொருள் வாங்கித்தான் என்ன செய் நூலியேன்னு சொல்லுவாங்க. ரைட்? அப்போ அதனால நம்ம சொல்கிறத அப்படி நீங்கள் என்ன செய்யணும், படிச்சுக்கிடணும். நம்ம அப்படி தான் நமக்கு எடுத்த உடனே பிரசங்கம் என்ன செய்யாது, வராது. அப்படி ஒரு மாதிரியாக அங்கே குட்டையை குழப்பி அங்கே குழப்பி இங்கே குழப்பி இங்கே குழப்பி இங்கே குழப்பி தான் லைனுக்கே என்ன செய்வோம், வருவோம். நம்ம வண்டி அப்படிப்பட்ட வண்டி. நம்ம வண்டி எடுத்த உடனே டக்குனு ஸ்டார்ட் பண்ணோம், மேப்பை பிடிச்சி போயிடலான்னா என்ன செய்யாது, போகாது. அப்படி ஒரு மாதிரியாக ஒரு குழப்பங்களில் இருக்கும். அந்த குழப்பத்தை நீங்கள் சகிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ரைட்டா? அப்போ இப்போ பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, இந்த குழப்பம் இல்லாமல் பேசலான்னா நமக்கு என்ன செய்யாது, பேச்சு வராது. அல்லேலூயா. ரைட்? அதுக்கு தான் இதெல்லாம் அப்படியே சொல்லி எடுத்து மெதுவாக அந்த லைனில் லைன் ஏறும்போது மணி என்ன செய்திடும், முடிஞ்சிடும். நம்ம கண்களை மூடுவோன்னு சொல்லிடுவோம். ரைட்? இப்போ நம்ம கருத்துக்கிறோம். இப்போ இப்படி ஒருக்கா பாளையம் இறங்குன இடம் ரொம்ப நல்ல இடமா இருந்துச்சு. பாளையம் இப்போ புறப்படணும். மேகஸ்தம்பம் கிளம்பும் போது பாளையம் என்ன செய்யணும், அக்னி ஸ்தம்பம் புறப்படும் போது பாளையம் புறப்படணும். இந்த அம்மா சொன்னாங்க காலையில் பாளையம் புறப்படுது. இந்த அம்மா சொன்னாங்க எங்கே போகாண்டாம். அவர் சொன்னார் வீட்டுக்கார், சகோதரிமார் சில நேரங்களில் எடுக்கிற முடிவு டிசிஷன்கள் ரொம்ப பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். பாவம் நம்ம எப்பவும் சொல்லி பாதி இடது பக்கம் உள்ளது, வேறு வழி கிடையாது. எங்கள் ஊர்லலாம் குடிகாரங்க கொஞ்சம் குழப்படிக்காரங்கெல்லாம் எங்கள் ஊரில் இப்படி தான் பேசுவாங்க. எங்கள் பையன் சரியில்லைங்க, ஆமாட்டி ஒருத்தியை பிடிச்சி கட்டி வச்சா தான் இவன் திருந்துவான். வேறு எதுலேயுமே என்ன செய்ய மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க. உங்கள் ஊரில் அப்படி செய்வாங்களான்னு தெரில. இந்த ஒரு மாதிரி வாழ்த்தனம் காட்டிட்டு போகிற பையில ஒரு 20-23 வயசுக்கு மேலே 25 வயசுக்கு மேலே சாப்பாடு சரியில்லைம்மா, உப்பு சரியில்லைம்மா, அது சரியில்லைம்மா, எல்லாமே இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு அவனை பிடிச்சி நல்லா கட்டி வச்சுட்டா ரசத்துக்கு பதில் விஷத்தை குடித்தாலும் நல்லா இருக்கும் அவனுக்கு. அதான் இந்த பக்கம் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்கள திருத்த முடியும். அது என்ன மாய மந்திரம் உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரியல. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வால்வோ பஸ் எல்லாம் சாதாரண கூடையில் வச்சே பிறக்கிட்டு போயிடுவாங்க. நான் பார்த்ததில் எங்கள் குடும்பத்தில் இருந்து நம்முடைய பரிசுத்தவான்களெல்லாம் சிம்பிளாக தூக்கிடுறாங்க. நம்ம நெருங்க முடியாத ஆட்களெல்லாம் அவங்க சிம்பிளாக சும்மா அப்படி அதாவது ஒத்த கையில் இப்படி தூக்கி போட்டே மாதிரி போய்ட்டுவாங்க. அங்கேருந்து கூப்பிடுவாங்க, ஏங்க அப்படிம்பாங்க. ஒரு வீட்டில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, காப்பி அப்படின்னு. ரமணி காப்பின்னு இருக்காங்க. என்னங்கன்னு கேட்கல, ரமணி காப்பி போடட்டா அப்படி கேட்டிருக்கான். ஒரு பெரிய விசேஷமான அனுபவம். அது வேறு வழி கிடையாது. இந்த மார்க்கத்தில் இந்த இடது பக்கம் இருக்கிறவங்களுக்கு வேறு வழி என்ன செய்யாது கிடையாது. அப்படி இல்லாமல் இருக்கணும்னா நம்மளை மாதிரி இருக்கணும், தனி கட்டியாக இருக்கணும். கமந்தா பூமி நிமிந்தா வானோன்னு என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ கவலை என்ன செய்யாது, இருக்காது. ரைட்? இப்போ நமக்கு இப்போ இந்த ஐயா சொல்லியிருக்காரு, வேண்டாம் புறப்பட்டு போவோம். அப்படி இல்லைங்க, நல்ல இடம் இருப்போன்னு இருக்கேன். எதுக்கு சொல்லணும், அந்த தேசத்தில் விதைத்தான் கத்திரவனை என்ன செய்தார், ஆசி வச்சா. சில நேரம் நம்ம இடம் மாறக்கூடாது. இருக்கிற இடம் ஒரு சபையானாலும் சரி, நம்முடைய ஒரு இதானாலும் சரி, அந்த இடங்களில் நம்ம அமைதியாக என்ன செய்யணும், இருந்துக்கணும். ரைட்டா? அதுக்காக தான் சொல்லு. அப்போது போயிட்டாங்க. சாயங்காலம் ஆச்சு. காலையில் வரைக்கும் எல்லாரும் புறப்பட்டு பெய்யாச்சு. இந்த அம்மா கூடாரம் மட்டும் இருக்கு. அந்த அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, என்னங்க சும்மா கடந்துட்டு அங்கே பாளையம் இங்கே பாளையம்னு போக வேண்டியதுக்கு, கூடாரத்தை பிரிச்சுட்டு போக வேண்டிய, அடிக்க வேண்டியதுக்கு ஒன்றும் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலை. எல்லா பொருட்களையும் பறக்க வேண்டியதுக்கு, அந்த செருப்பு இந்த செருப்பை பறக்க வேண்டியதுக்கு, துணி காய போட்டுருக்கு, துணி எடுக்க வேண்டியதுக்கு, நீங்கள் வேற கடந்து கஷ்டப்படுத்துறீங்களேன்னு சொன்னாங்க. கூடாரம் போட்டாங்க. சாயங்காலம் ஆச்சு.
இருட்டுற நேரம் ஆச்சு. அப்பதான் அவங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன ஸ்ட்ரைக் ஆகுது? லைட் இல்லை. என்ன இல்லை? லைட் இல்லை. இப்போ சுவிட்ச் தேடினா சுவிட்சிங் இல்லை. வனாந்திரத்தில் லைட் இருந்துச்சா? ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமா இருந்தபோது, பாளையம் இருந்தபோது விளக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. பாளையம் புறப்பட்டுச்சு, இப்போ வனாந்திரத்தில் இருட்டா இருக்குது. இதை ஒரு டெவலப் பண்ணி ஒரு பிரசங்கமா எடுத்துடுங்க, சரியா? எனக்கு என் தம்பியை சொன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ பாளையம் புறப்பட்டுச்சேனால இப்போ லைட் வெளிச்சம் என்ன செய்யல? இல்லை. சரி, வல்லையும் ஜாதிமா கொசு கடியோடி கிடந்து பாளையத்தில் இருந்தாங்க. லைட் வெளிச்சம் இல்லை. சில நேரம் அது கொஞ்சம் பிரயோஜனமாக தான் இருக்கும். சந்தோஷமாக நைட்டை சமாளிச்சுட்டாங்க. காலையில் எழுந்திச்சாங்க, சூரியன் உதயமாகுது. அவ்வளோ வனாந்தரத்தில் உள்ள வெளிச்சத்தின் இதுவும் சூரியனுடைய உதயமும் கூடாரத்தில் விழுது. கஷ்டமாக உஷ்ணமாக இருக்குது. ஏங்க விசிறி எடுங்க, விசிறி எங்கிட்ட இருக்குன்னா. எங்கள் ஊர் பாஷையில் கொஞ்சம் டீ போட்டு பேசுவாங்க. உரிமையாக பேசினா, கொஞ்சம் மரியாதையாக பேசினா வாமா அப்படிமா. அதுக்கு மேலே இதெல்லாம் இருக்குது, வா அப்படிமா. அந்த டீங்கிறது கொஞ்சம் உரிமையாக அந்த ஆள் அந்த குடும்பத்தில் ஆட்சி செய்கிறாரு. சில இடங்கள் ஆண் ஆட்சியாக பெண் ஆட்சியாக ஆகும்பாங்க. மேக்ஸி இப்போ நம்ம மகளிர் ஆட்சி தான் நடக்குது. அதனால தான் எல்லா பஸ்லையும் கூட மகளிர் வந்துச்சு. மகளிர் விடியல் பஸ் என்ன செய்திருக்கிறாங்க, போட்டிருக்காங்க. அதனால தான் எல்லா இடத்துலையுமே ஆண்கள் பேக் சைடில் இருக்கிறாங்க. பாவம், ஒன்றும் செய்ய முடியாது, அதுகளுக்கு ஒன்றும் பிரச்சனை. ரைட், ஓகே. அப்போது இது விசிறி என்ன ஒன்றா விசிறியாவதுக்கு ரீதியாக இவன் ஏற்கனவே புழுங்கிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இங்கே இந்த பக்கம் இருக்கிற இடது பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் புழுங்கி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சொல்ல முடியாது நிறைய பேர். அது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது. ஒரு தடவை அப்படி தான் 70 வயசு இருந்து ஒரு ஐயா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நல்லா ஆவியில் நிரம்பிட்டு இருந்திருக்காரு. என்னன்னு பார்த்தா ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் தான் அவங்க அம்மா, அந்த வீட்டுக்கார அம்மா இறந்துருக்காங்க. அவங்க பேர் பாக்கியம். அப்போ அன்னைக்கு பாட்டு பாடிக்கா, இந்த பாக்கியம் இதான். அன்னைக்கு பாட்டு பாடி ஆராதிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா கூட்டம் முடிஞ்சு ஒருத்தன் கேட்டிருக்கேன், என்னென்ன இல்லை 2 வாரமாக தான் இப்போ நிம்மதியாக இருக்கிறேன். 30-35 வருஷமாக அவ கூட குப்பை கொட்டி பெரிய கஷ்டப்பட்டேன். இப்போ 2 வாரமாக கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லியிருக்கான். இந்த பக்கம் இருக்கிற ஆட்களுடைய நிலவரத்தில் இருக்குது. நான் இப்படி சொன்னாலும் உண்மையிலே சொல்ல போனால் இவங்களுக்கு நல்ல வயசானவங்க, நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்ந்த ஆம்பளைகளுக்கு மனைவி செத்த பிற்பாடு ரொம்ப நாள் ஓடாது. அல்லேலூயா. இந்த வண்டி சாஞ்ச பிற்பாடு இந்த வண்டி சாதிச்சிருக்கு. ஆனால் இந்த வண்டிகள் விட்ட பிற்பாடு இந்த வண்டிகள் என்ன செய்தது கிடையாது, சாதிச்சுக்கிடாது. அல்லேலூயா. அதுதான் இந்த பக்கம் இருக்கிற ஒரிஜினல் அன்புக்குரிய அடையாளம். ரைட், ஓகே. நம்ம கருத்துக்கு வரும். இப்போ காலையில் உஷ்ணம் கூடுதலாச்சு. இந்த அம்மா சொன்னாங்க, ஏங்க உஷ்ணம் கூடுதலாக இருக்குது, நீ நேரம் ஆக வெக்கையும் உஷ்ணமும் கூடுதலாச்சு சொன்னா. அப்போ தான் வசமாக நம்ம ஆட்கள் சில நேரம் ஆம்பளைகள் அப்படி தான் நல்லா ஓட விட்டு நல்லா அடிப்பாங்க. அது ஒரு பெரிய விசேஷம். கிருபை உள்ள மனுஷங்க என்ன செய்வாங்கன்னா களைக்க விட்டு பாயிண்ட் தூக்கணும். அல்லேலூயா. நம்மக்கிட்ட அந்த பாயிண்ட் கொஞ்சம் இருக்கும். அப்படி மெதுவாக அமைதியாக விட்டு எங்கள் சிஸ்டர்ஸே கூட நல்லா அவங்க பக்கத்தில் கொஞ்சம் இது செய்வோம், கொஞ்சம் மேலே போயிட்டு வரட்டான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போய் அவங்க களைச்ச பிற்பாடு நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா அப்படிம்பேன். அல்லேலூயா. அப்படி இந்த ஐயா சொன்னாங்க. நான் நேரத்தையே சொன்னேன்னா பாளையம் புறப்பட்ட போது ஏன் இப்போ நான் காலையில் வைக்க கூடுதலாக இருக்கு? மேகஸ்தம்பம் இல்லை. அல்லேலூயா. மேகஸ்தம்பம் இருக்கும்போது கூடாரமும் அந்த வனாந்தரம் எப்படி இருந்துச்சு? ஏசி போல குழு குழுன்னு இருந்துச்சு. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் மேகஸ்தம்பமா இருந்த போது வஸ்திரம் உடம்பு வேர்க்காம வஸ்திரம் பழதாகாத விதத்தில் இருந்துச்சு. காலையில சாப்பாடும் கிடைக்கல, மன்னாவும் கிடைக்கல. இப்போ ஐயா சொன்னார், பாத்தியா நேற்றே சொன்னா பாளையம் புறப்பட்ட போது போயிருந்தா ராத்திரி கொசு கடியில இருட்டில் கிடந்திருக்காண்டா, காலையில வெக்கையில இருந்திருக்காண்டா அப்படின்னாங்க. எங்க இனி சமைக்க வேண்டாம், பிறக்க வேண்டாம், கூடாரமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த ஆட்களோடி போவோன்னு சொல்லி எடுத்து பிறக்கி கைக்கு எட்டுனதெல்லாம் தூக்கிட்டு ஓடி போய் சேர்ந்துக்கிட்டாங்க. நீங்க சேர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தரவனை ஆற்றின். என்னெல்லாம் விதைன்னு தெரியும். இப்போ நிறைய ஊழியர்கள் ஆசீர்வாதத்தை பேசுவாங்க. ஆசீர்வாதத்துக்கு விதை என்ன? ஆசீர்வாதத்தை பேசுகிற ஊழியக்காரன் தான் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்காம டிகிரி வாங்க முடியுமா? புரியுதா அவங்களுக்கு? இல்லை. இப்போது எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் அங்கேருந்தே, தம்பி தாஸ், நாங்கள் அங்கேருந்தே பிரசங்கம் பண்ணோம். ஆன்லைனில் தான் பேசணும் இப்போ இருக்கிற வசதிக்கு. அதுவும் நேராக என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அங்கேருந்து ஒரு 500-600 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி வந்ததுனால உங்களோடு கூட சேர்ந்து ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. நேற்று ராத்திரிலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். 1/2 கிலோவுக்கு மேலே கூடியாச்சு.
போகும்போது 2 கிலோவுக்கு மேலே கூடிடுவேன்னு நினைக்கிறேன். வயத்தை அப்பப்போ தடவி பார்க்குறேன், அளவு எவ்வளோ இருக்குன்னு. லேசாக மயிரிழைக்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. முகத்தை தடவி பார்க்குறேன், அதுவும் கொஞ்சம் பளபளப்பாக இருக்குது. இனி நாளை கழித்து சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேலே புறப்படும் போது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் நான் இன்றைக்கே சிஸ்டர் சொல்லியாச்சு, நேற்று தான் வந்து இன்றைக்கே சொல்லியாச்சு கொஞ்சம் நீங்கள் கலராக இருக்கிறீங்க, காது வெள்ளையாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இனி இப்போ இங்கே இருக்கிற 2 நாளில் இன்னும் வெள்ளையாயிருவோன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அது கொஞ்சம் பொறாமல் இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எப்போ எதை விதைச்சா 100 மடங்கு கிடைக்கும். விதை என்று சொல்லி ஒரு 7 கருத்து இருக்குது. அல்லேலூயா. அப்படி போவோம். சரியா? விதை அப்படித்தானே. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை என்ன செய்தார்? 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். விவசாயம் செய்யறவங்களுக்கு தெரியும், விதைக்காம அறுக்க முடியுமா? விதைக்காம அறுக்க முடியுமா? விதைக்காம அறுக்க முடியுமா? முடியாது. முட்டைக்கு முட்டை, கோழி முட்டை அடை வைக்காம குஞ்சு வரும்னு நினைக்க முடியுமா? சரி, அப்படியே இல்லை, 10 கூமுட்டையை வச்சாலும் அது கிடைக்குமா? 10 கோழியில மாத்தி கூமுட்டை வச்சா நடக்குமா? நடக்காது. அல்லேலூயா. நல்ல உயிரோடு வரக்கூடிய முட்டையை வைக்கணும். அல்லேலூயா. ஒரு முட்டையை குலுக்கிட்டு வச்சா குஞ்சு வருமா? வராது. நாங்கள் பிரயாணத்தில் வரும்போது நிறைய பேர், அதாவது தர்மபுரி மாவட்டம் அந்த பக்கத்தில், அது எங்கே சொல்லலாம், கரூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூமுட்டை எறியணும்னு நான் சொன்னேன். ஏன்னா எல்லாம் ரோட்டில் 2 வீலர் காரணம் ஒதுங்கி போகல, எல்லாம் நடு ரோட்டை பிடிச்சி வந்தாங்க. அல்லேலூயா. ஆமாம். அப்போ நல்ல ஜீவ விதைகளை விதைச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 100 மடங்கு. ஒரு விதையின் திடகர்த்தம், விதையின் ஜீவன் தான் பலனில் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நல்ல விதையை விதைச்சா ஏறக்குறைய அதோட மகசூல் எப்படி இருக்கும்? சரியா இருக்கு. நமக்கு ஒரு 7 விதையை சொல்லித்தாரேன். நீங்கள் இந்த 7 விதையும் விதைக்க பழகிட்டாலே அடுத்த கட்டத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் தானாகவே வந்துடும். சரியா தப்பா? அதுக்கு தான் இருதயத்தை பக்குவப்படுத்தி விதைக்கணும். அல்லேலூயா. 7 விதையை உங்களுக்கு சொல்லி தட்டுமா? எழுதிடுங்க. டெய்லி இந்த 7 விதையை விதைக்க பழகுங்க. இந்த 7 விதை இருக்கான்னு முதல்ல பார்த்துடுங்க. ரைட்டா? 1 மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 13:20 வாசிங்க. எது விதைன்னு சொல்லியிருக்கு? வாசிங்க. போதும், நம்ம ரொம்ப நேரம் எடுக்காண்ணா. கொஞ்சம் நேரம் கூட்டி கூட கொஞ்சம் குறைச்சி கூட நல்லா சீக்கிரமாக முடிச்சிட்டா கொஞ்சம் நேரம் ஜெபத்தில் நடத்தலாம். அப்படியே அல்லேலூயா. நல்ல ஒரு அபிஷேகத்தின் நிறைவு, நல்ல ஒரு ஆவி நிறைவோடு கூட முடிச்சா நல்லா இருக்கும். அல்லேலூயா. பிரதர்ஸ் எல்லாம் எழும்பிருங்க. இந்த தடவையோடு ஒரு எழுப்பம் என்ன செய்யுங்க? எழும்பிருங்க. ஆவிக்குரிய வரங்கள்லாம் வாங்கிருங்க. ரோட்டில் போகும்போதே சிலருக்கெல்லாம் சுகத்தை வாங்கி கொடுங்க. அல்லேலூயா. சும்மாலாம் ஊழியம் செய்துறாங்க, சும்மாலாம் விசுவாசியாக இருக்காதுங்க. சும்மா அப்படி பவர்ஃபுல் விசுவாசியாக இருங்க. அல்லேலூயா. பண்டைய கால பெந்தகோஸ்தே சபையெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. அல்லேலூயா. ஜோம் பண்ணி விசுவாசிகள் அழகா வியாதியிலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. ஊழியக்காலுக்கு வல்லமை அதிகாரம், விசுவாசிகளுக்கு வரங்கள். அல்லேலூயா. ஊழியக்கால் அனுப்பும் போது வல்லமை அதிகாரத்தோடு அனுப்புனார். அல்லேலூயா. ஒரு இது கொஞ்சம் கதை வந்துக்கிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. ஒரு விவோ ஒருத்தர் வந்திருக்கார். விவோன்னா யாரு? நல்ல கிராமம் இருக்கார். அவர் வந்திருக்கார், நிலம் இது செய்யணும். பக்கத்து இடத்துக்காரன் வந்து இந்த இடத்துக்காரன்ட்ட ஒரு 2-3 அடி எடுத்து தோண்டிட்டான். தோண்டினோடனே அவர் அளவுக்கு கொடுத்தாரு. விவோ வந்திருக்காரு. அவன் நிலத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு காளை, நேற்று கூட நாங்கள் வரும்போது ஒரு இடத்துல ஒரு காளை நின்றுச்சு. அது இன்னைக்கு எங்கேயோ போகுதுன்னு சொல்லி போட்டிருந்து. நம்ம பாசுத்த மகன்லாம் ஃபோட்டோ எடுத்தான். அவனுக்கு ஒரு ஆசை அதுக்கு மேலே ஏறி இருக்கிறதுக்கு. அது சொல்லிச்சு, யார் இருக்கலாம், ஆனால் நீ எப்படி இருப்பாங்கிறத மட்டும் சிந்திச்சுக்கன்னா. அவன் கற்பனை பண்ணி பார்த்தான், ஜல்லிக்கட்டுகளை பார்த்து. வேண்டாம், அது நம்மளை நிற்கிற கூட உறிஞ்சிடும், வேண்டான்னு தள்ளி நின்றுட்டான். அப்போ நம்மளுக்கு கருத்துக்கு வரும். சரியா? இப்போ என்ன, அங்கே ஒரு மாடு கட்டியிருக்கு. இவர் சொன்னார், இவர்கிட்ட என்ன இருந்துச்சு? அதிகாரம் இருந்துச்சு. வந்துட்டு சொன்னார், இடம் அளக்க போகிறேன். அவன் சொன்னான், இடம் அளக்கக்கூடாது, என் இடத்துல தான் கட்டியிருக்கான். அவன் கல்லேன் சொன்னார், நான் கவர்மெண்ட் அதிகாரியாக்கா, ஐடென்டி கார்டெல்லாம் பாரு அப்படின்னா அவன் கேட்கல. இன்னொன்று டக்குன்னு என்ன செய்துட்டான்? மாட்டை விட்டுட்டான். இதை விட்டான். இப்போ விவோ அதிகாரி என்ன செய்திருப்பார்? அதிகாரம் அவரை காப்பாற்றிருக்குமா? அதிகாரம் இருக்கு, நீ மாட்டுக்கிட்ட சொல்ல முடியுமா? நான் ஒரு அதிகாரி. மாடு என்ன செய்திருக்கோம்? எனக்கு ஒரு அதிகாரம், பவர் இருக்கு. எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இல்லை, எனக்கு பவர் இருக்குது. எதுல? கொம்புல என்ன தூக்கி காட்டுறேன்னு நிற்கணும். அல்லேலூயா. அதனால ஊழியக்காரர்களுக்கெல்லாம் பவர் அண்ட் அத்தாரிட்டி. அல்லேலூயா. வல்லமை அதிகாரமும். அல்லேலூயா. பவர் அண்ட் அத்தாரிட்டி. விசுவாசிகளுக்கெல்லாம் என்னது? என்ன வரங்கள்? குணமாக்குற வரம், அற்புதங்களை செய்கிற சக்தி. இதெல்லாம் யாருக்கு?
யாருக்கு? எங்கள் அம்மாலாம் விசுவாசியாக தான் இருந்து ஊழியக்காரங்களுக்கே ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆடு கண்ணில் குத்தி கருவழிதி ஆயிட்டு. எங்கள் அம்மா ஊழியத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய சிஸ்டர் அந்த மதர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும், போன உடனே மருந்து எடுக்கிறத நிறுத்துவாங்க, மருந்து பாட்டில்லாம் வாங்கி போட்டுருவாங்க. ஆனால் அவங்க ஜெபித்து எல்லாருக்கும் எங்கள் அம்மா செத்த அன்னைக்கு தான் அவ்வளோ பெரிய சாட்சியை நான் கேட்டேன். அல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு மருந்து எடுக்கிறத நிறுத்திடுவாங்க. எதை நிறுத்திடுவாங்க? எடுக்கிறத நிறுத்திட்டு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. எங்கள் புதுக்குடியிருப்பில் ஆண்டவர் கிருபையினால் நம்ம பரிசுத்தவான் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் தான் அடக்கம் பண்ணினது. ஆண்டோடைய கிருபையினால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னதான சாட்சிகள் எல்லாம் அப்படிப்பட்ட சாட்சிகள். அல்லேலூயா. மருந்தை நிறுத்தி சுகமாக்கி கொடுத்தார்கள். அல்லேலூயா. அங்கே இருக்கிற நிறைய பேர் என்னை டிபிஎம்ல விசுவாசியாக இருக்கிறாங்க. அதில் மெஜாரிட்டியான ஜனங்கள் நம்முடைய தாயார் மூலமாக ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்பட்டவங்க. அல்லேலூயா. பவர் யார்கிட்ட இருந்துச்சு? அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அதை வாங்கணும். அல்லேலூயா. சரி, ரைட், ஓகே. நம்முடைய பகுதிக்கு வரும் வசனம். வேத வசனத்தை விட விதைக்க பழகணும். வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, வேதனை வரும்போது வேத வசனத்தை விதைக்க பழகணும். அல்லேலூயா. சோதனை வரும்போது, போராட்டம் வரும்போது வேத வசனத்தை விதைக்கணும், வாக்குத்தத்தங்களை விதைக்கணும். அல்லேலூயா. ஆமா, இருதயத்திலே விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். தேவனுடைய வசனத்தை விதைக்கணும். எல்லா சூழ்நிலையில வசனத்தை விதைக்கணும். ஏசப்பாவே சோதனை வந்த போது சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. கொஞ்ச காலம் அவன் அவரை விட்டு விலகி இருந்தான். வசனத்தை விதைக்கிற ஜனத்தை கண்டு அவன் ஒதுங்குவான். ஒரு மனிதனுடைய படிப்பை கண்டு ஒதுங்க மாட்டான், அழகை கண்டு ஒதுங்க மாட்டான், அந்தஸ்தை கண்டு ஒதுங்க மாட்டான், ஒரு மனிதனுடைய சரீர அளவை பார்த்தெல்லாம் ஒதுங்க மாட்டான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள இருக்குமானால், தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்துவானால், அந்த வார்த்தையின் ஜீவன் அவனுக்குள்ள இருக்குமானால், அந்த வார்த்தையை விசுவாசித்து உபயோகப்படுத்துவானால், அந்த வார்த்தையை நம்பி உபயோகப்படுத்துவானால், அதுவே தன்னுடைய வாழ்க்கை என்று விதைப்பானால், அந்த வார்த்தையின் ஜீவன் அவனை 100 மடங்கு ஆசீர்வாதமான மாற்றும். உலக ஞானம் ஒரு மனிதனை ஞானவானாய் மாற்றாது. உலக அறிவு ஒரு மனிதனை ஞானவானாய் மாற்றாது. உலகத்தில் உள்ள அழகு ஒரு மனிதனை ஞானவானாய் மாற்றாது. உலகத்தில் இருக்க அந்தஸ்து ஒரு மனிதனை ஞானவானாய் மாற்றாது. பணம் ஒரு மனிதனை ஞானவானாய் மாற்றாது. கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையின் ஜீவன். நல்லா ஆண்டவராய் இயேசுப்பா சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. அதன் அர்த்தம் என்ன? படிப்பால் அல்ல, எல்லாம் தேவை. அழகால் அல்ல, பணத்தால் அல்ல, அந்தஸ்தால் அல்ல. நம்முடைய ஈவேரா பெரியா மரித்த போது அவருக்கு தலைநைக்கு கீழே புதிய ஏற்பாடு இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் எல்லாம் வேத வசனத்தை கற்று தேறினவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ல, நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓட்ட எப்படி விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக, நான் இந்துக்கள் என்னை பார்த்து இந்துவா என்று கேட்டால் இந்து என்றும், முஸ்லீம்கள் கேட்டால் அப்படின்னு சொல்லாரு. ஆனால் நான் கிறிஸ்தவன் என்பதிலே பெருமைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவ ஸ்கூல்களிலே பிறந்தவன் வளர்ந்தவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு எலெக்ஷன், ஒரு ஓட்டு வங்கிக்காக கிறிஸ்தவத்தை நேசிக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவம் உண்மை என்று நம்பக்கூடியவர்கள். அல்லேலூயா. அப்படி அவர்களே இன்றைக்கு கிறிஸ்தவத்தை தழுவி நிற்கும் போது, நாஸ்திகவாதிகளான அனுபவத்தில் உள்ளவர்களே தேவனுடைய வார்த்தை உண்மை என்று நம்பும் போது, கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவா இந்த வார்த்தையை நம்ப வேண்டும், எவ்வளவா இந்த வார்த்தையால் நிரம்பி இருக்க வேண்டும், அந்த வார்த்தையை எவ்வளவா உபயோகப்படுத்த வேண்டும். 66 புஸ்தகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை, நமக்கு கொடுத்த ஜீவ வசனங்களை நாம் பிடித்துக் கொள்வோமானால், வேதம் சொல்லுகிறது, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நாம் என்று எழுதப்பட்டிருக்கு. அருமை சகோதரனே, சகோதரியே, எங்கே உன்னுடைய வீழ்ச்சி ஆரம்பித்தது? எங்கே உன்னுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டது? தேவனுடைய வார்த்தை விதைக்க மறந்திருக்கிறாய். உன்னுடைய ஞானத்தை விதைக்காதே, தமிழர்களுடைய அறிவை விதைக்காதே, உன்னுடைய படிப்பை விதைக்காதே, உன்னுடைய பணத்தை விதைக்காதே. ஆண்டவராகிய இயேசுவின் வசனத்தை விதைப்பாயானால், கர்த்தருடைய வார்த்தை விதைப்பாயானால், ஜீவ வசனத்தை பிடிப்பாயானால் 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. வசனத்தினால நிரம்பி இருக்கணும். ஆமா, பைபிள்ல 2 வசனம் அழகா இருக்கு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திலும், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்திலும் அந்த வசனத்தை சொல்லி வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் வசனம் 8, 10, 10, 16 வாசியா.
எங்க வைப்பாரா? எங்க வைப்பாரா? மனதில் வைத்து எங்க எழுதுவாரா? இருதயத்தில் எழுதுவாரா? இப்ப வாசிங்க, 10-16 வாசியா. எங்க வைப்பாரு? எங்க வைப்பாரு? இருதயத்தில் வச்சு எங்க எழுதுவாரு? ஆமா. இப்போ கம்ப்யூட்டர் எடுத்து பார்த்தீங்களா, அதில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு. நம்ம செல்போன் எடுத்து பார்த்தா அங்கே 128 ஜிபி இது இருக்குது, இன்டர்னல் மெமரி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த மெமரியில சிலதெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சா டிஸ்பிளேல தானா என்ன செய்யும் தெரியும். அல்லேலூயா. இதுக்கு படிப்பு தேவையில்லை. அல்லேலூயா. வேத வசனம் புரிகிறதுக்கு இது இல்லை, பரிசுத்த ஆவியானவரால் வசனம் எழுதப்படுகிறது. அல்லேலூயா. மையினால் அல்ல, கையினால் அல்ல, தேவ ஆவியினால் எழுதப்படுகிறது. அல்லேலூயா. என் வாழ்க்கை சரித்திரத்தில் அவங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். பிரசங்கம் எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு தெரியாது, கரெக்டாக 8:30 உங்களை முடிச்சிருவோம். அல்லேலூயா. சப்போஸ் நேரம் ஆனால் கார் நிற்கிது, இதான் சாக்கு போக்குன்னு ஏறிடுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். வெறும் 12ஆம் வகுப்பு படித்தவன். என் படிப்பின் ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லட்டுமா? காலையில் ஏறிச்சிக்கனவே சொன்னேன். நான் இங்கிலீஷில் என்ன படிப்பு படித்தவன்? ENGL ISKன்னு என்ன செய்தேன்? படித்தேன். 7 எழுத்து படிப்பு. அது என்ன படிப்பு? இங்கிலீஷுங்கிற வார்த்தையை ஸ்பெல்லிங் சொல்ல பழகினது தான் 9ஆம் வகுப்பு ஆச்சு. 9ஆம் வகுப்பில் தான் இங்கிலீஷுங்கிற வார்த்தையுடைய ஸ்பெல்லிங் எனக்கு என்ன செய்யும் தெரியும். ENGL ISK அப்படி படித்தேங்க. ஏன் அப்படி சொல்லேன்னா, 10ஆம் வகுப்பில் எக்ஸாம் எழுத போனேன். இங்கிலீஷில் எவ்வளோ பெரிய கிராஜுவேட்னு எடுத்துடுங்களா. 10ஆம் வகுப்பு பரீட்சைக்கு போகும்போது எனக்கு சொல்லி விட்டாங்க, எஸ்ஏ வந்துச்சுன்னா 20 லைன் எழுதுங்கன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஏன்னா என் படிப்பு அவ்வளோ அழகான படிப்பு. காலையில் எக்ஸாம் வச்சா கூட மனசு கஷ்டமாக இருக்கும், மத்தியானம் எக்ஸாம் வச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 12 மணி வரைக்கும் கால் சட்டையை போட்டுட்டு விளையாடிட்டு நிற்பேன். அக்காமார் கூப்பிடுவாங்களே, செவ்வா நேரம் ஆயிட்டுன்னு சொல்லி கடக்கு புடக்குன்னு வந்து கையை காலை கழுவிட்டு உடனே புக்கு எடுத்துகிட்டு போவேன். நம்ம படிப்பு எப்போ தெரியுமா நல்லா இருக்கும்? அந்த எக்ஸாம் காலுக்கிட்ட போய் அப்போ தான் ஒரு நோட்டை கொண்டாமாக்கா, ஏன் பிள்ளை கொண்டா, அப்போ அங்கே போய் தான் ரொம்ப படிப்போம். அதாவது மற்றவெல்லாம் சும்மா நிற்பான், நமக்கு அப்போ தான் கட 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 கடானி, அதாவது கண் படிக்கிற பழக்கம். அல்லேலூயா. கண் பார்த்து எழுதுகிறவர். அல்லேலூயா. சரியா? ரைட், ஓகே. அப்போ நம்ம ரொம்ப நன்றி. அப்போ அப்படி ஒரு பெரிய படிப்பாளி நம்ம. அப்போ எனக்கு சொல்லி விட்டாங்க இங்கிலீஷில், எப்பா நீ எஸ்ஏ வந்துனா 20 லைன் எழுது, பேராகிராஃப் வந்தால் 15 லைன் எழுதுனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. வந்த உடனே பார்த்தேன், கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்த்தேன். 10th எஸ்ஏ எழுதுறதுக்கு 10th பார்த்தா காந்திஜி எஸ்ஏ வந்துச்சு. விட்டேன் பாருங்க. காந்திஜி வாஸ் பார்ன், இஸ் வேர் தேர் வென் எல்லாம் போட்டு எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ இங்கிலீஷையும் போட்டு எழுதி முடிச்சிட்டேன். பாஸ் ஆயிட்டேங்க. அல்லேலூயா. வாட் எ காட். ஏங்க மராக்கள் நிறைந்த லைஃபுங்க லைஃப். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீமா இல்லை, இந்த உலகத்திலே படிக்காமலே +2 வரைக்கும் பாஸ் ஆன ஒரு ஆள்னா என் சரித்திரத்தை கேட்டால் அந்த வாத்தியார் மாரெல்லாம் ரிட்டையர்ட் பண்ண வாத்தியார் செத்தவனெல்லாம் மயிர்படி எழுதி கேஸ் எடுத்து போடணும். ஏன்னா 40 மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்கிறேன். அல்லேலூயா. 40 மார்க்குக்கு மேலே வாங்கி இங்கிலீஷில் பாஸ் ஆகிட்டேன். எப்படியுமே பாஸ் ஆகாதுன்னு நினச்ச கேஸு பேப்பரில் அந்த காலத்தில் நியூஸ் வரும். நான்லாம் திக்கு புக்குன்னு இருக்கிறேன், அவுட் ஆயிருமோன்னு சொல்லி. ஏன்னா எழுதுனது நாள் இல்லை. அல்லேலூயா. அந்த வேறு அப்போ ஆண்டவர் அறியாத காலம். ஆனால் ஆண்டவர் அறியாத காலத்தில் செய்த சில அற்புதம் இருக்குதே, அதை அறிஞ்ச காலத்தில் கூட நம்ம அனுபவிக்கல. அல்லேலூயா. அதான் சொன்னா, தாயின் கருவிலே கண்டீரே, அறியாத காலத்திலே அழகா என்ன படைச்சாரு பாருங்க. அறியாத காலத்துல தான் என்ன வெள்ளையை எங்க அம்மாவுக்கு வயிற்றுக்குள்ள உண்டாக்கினார். அல்லேலூயா. அறிஞ்ச காலத்துல கூட கலர் குறைஞ்சிட்டு இருக்கு, அறியாத காலத்துல கலரா இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. அறியாத காலத்துல முடி இருந்திருக்கு, அறிஞ்ச பிற்பாடு முடி போயிட்டு. அல்லேலூயா. என்ன செய்ய முடியும்? இதுக்காக வருத்தமா பட முடியும். அல்லேலூயா. அறியாத காலத்தில். அல்லேலூயா. அதான் சொன்னாங்க, அநாதி சிநேகத்தால் சிநேகித்தவர். அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்தார். அல்லேலூயா. தாயின் கருவிலே கருவை கண்ட தெய்வம். அல்லேலூயா. கிருபையினால் அழைத்த தெய்வம். அல்லேலூயா. நான் அறியாதிருந்த போது, நான் அவரை தெரிந்து கொள்ளாத போது, நான் அவருக்கு சொந்தம் என்று நினைக்காத போது அவர் என்னை தெரிந்தெடுத்த விதம். சரியா? எழுதி பாஸ் ஆயிட்டு.
எழுதி பாஸ் ஆயிட்டேன். என் பாஸ் எங்கள் குடும்பத்துக்கு பெரிய சாட்சி. ஏன்னா எங்கள் அண்ணன்மாரெலாம் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் பொண்ணு பார்க்கும்போது நான் படித்து தான் ஆகணும்னு எங்கள் அப்பா ஸ்கூலில் வச்சுருந்தான். 5ஆம் வகுப்பில் வந்து தான் என்னை மாப்பிள்ளை பார்த்துருக்கணும் நீ. ஏன்னா அவ்வளோ பெரிய படிப்பாளிகள் எங்கள் அண்ணன்மாரெல்லாம். அவ்வளோ பெரிய படிப்பாளி குடும்பத்தில் பிறந்து நான் 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகிட்டேன். கணக்கில் புலி, கிராஃப்டில் புலி, அது இந்த என்ன சொல்லலாம், பெருக்கல் வகுத்தல் கூட்டல்லாம் புலி. இன்ஜினியரிங் லைனில் எடுக்கணும்னு சொல்லி என்னை கொண்டு +1 சேர்த்தாங்க. நான் ஏற்கனவே இங்கிலீஷில் வீக் பாடி, ஃபவுண்டேஷனும் வீக்கு, பில்டிங்கும் வீக்கு. ஏதாவது ஒன்று கொஞ்சம் நல்லா இருந்திருந்தால் தப்பி இருக்கும். என்னை கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் 11ஆம் வகுப்பில் சேர்த்தாங்க. மேக்ஸ் குரூப் எடுத்தாங்க. அப்பா +1 மேக்ஸு கோட்டையளிக்கு முட்டையாக வாங்கினேன். ஒரு கணக்கு கூட செய்ய முடியாத நிலவரத்தில் வாங்கினேன். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் கணக்கை மக்க பண்ணி போயும் போல படித்தது நான் தான். கற்க கசடர கல்கியும் கற்கண்டும் கற்றபின் அறவலையில் விற்க அதற்கு தகங்கிற ஒரு குறள் படித்தது போல. புரியுதா? கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஆனால் நாங்கள் படித்த காலத்தில் நாங்கள் படித்த குறள், நாங்கள் எழுதின குறள் கற்க கசடர கல்கியும் கற்கண்டும் கற்றபின் அறவலையில் விற்க அதற்கு தக. இப்படி குறள் படித்த நாங்கள் ஆண்டோடைய கிருபையினால் +1 வாங்கின மார்க் எப்படி 0. இன்னும் படிப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சான்றிதழ் இருக்குது. இந்த பையில கெட்டு போயிடக்கூடாது. ஒரு தடவை எனக்கு தெரியும், படிப்பில் வெறும் 8 இங்கிலீஷுக்கு வீட்டுக்கு கொண்டு போனால் பின்னிடுவாங்க. 3 அக்கா மாதிரில ஒரு அக்கா பிச்சிடுவாங்க. கத்தியை மாற்றி வச்செல்லாம் அடிப்பாங்க. வாங்கவே முடியாது. நல்ல ஒரு உபகரணமான ஒரு விஷயம் மண்டை. அந்த கிரிமினல் மண்டை, அதாவது கொஞ்சம் சேட்டை பிடிச்ச மண்டை. ஸ்கூல் முடிஞ்சு வரக்கூடிய வழியில் ஒரு மரத்தில் வச்சு எங்களுக்கு அப்போ ப்ராக்கர் கார்டில் 8 ஃபெயில் ஆனவங்களுக்கு வட்டம் போடுவாங்க. 8 மார்க் பக்கத்தில் அழகாக ஒரு 0 போட்டேன். 80 மார்க். வீட்டில் கொண்டு கொடுத்தேன். அவங்க என்ன பேத்த பிள்ளைகளா எங்கள் அக்கா மாறு, கடைசி உள்ளதே இப்படி இருந்திருக்குமாண்ணா, அது எப்படி இருந்திருக்கும், ஆழந்தன் ஆழத்தை எரியாதா? அவங்க கேட்டாங்க, எப்படி மக்கா, எப்படி தம்பி 80? இல்லைக்கா, எனக்கு மேலே உள்ளவன் நிறைய பேர் இங்கிலீஷில் ஃபெயிலு, உருண்டை போட்டுக்கிட்டே வந்தாரா, எனக்கும் போட்டுட்டார். இனி நான் 80 ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாது. வழியில் வச்சு ரப்பர் வச்சும் அழிக்க முடியாது. பிளேடை வச்சு நோண்டி கொண்டு கொடுத்து எவ்வளோ பெரிய சேட்டை பார்த்துங்களா, எவ்வளோ பெரிய படிப்பாளி பார்த்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? எதுக்கு இப்போ சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். நல்லா கேட்டுடுங்க சரியா? இப்படி இருந்தேன் ரைட்டா. அதுபோக ஒரு தடவை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் 5 பாடம் 5 வட்டத்துக்குள்ளே, மேக்ஸை தவிர மீதி எல்லாமே வட்டத்துக்குள்ளே வந்துட்டு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை வீட்டில் காட்ட முடியாது. வீட்டில் அந்த மாதம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கேட்டேன், தரல என்னாங்க. வாத்தியார் சைனை வாங்கிட்டு சொன்னாங்க, இன்னும் ஃபைன் வச்சு தரலனே. கடைசியில் அடியும் வாங்கி 25 பைசாவோ 50 பைசாவோ ஃபைன் கட்டி தப்புனேன். அல்லேலூயா. ப்ராஸ்கோட கிழிச்சு போட்டு தப்பி இருக்கிறேன். வேறு வழி கிடையாது. அங்கே சைன் வைக்க கொடுக்க முடியாது, அங்கே சைன் வைக்க கொடுத்து அடி வாங்கி என்கிட்ட பலனும் கிடையாது, இங்கே ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொடுக்கவும் வாய்ப்பு கிடையாது. கடைசியில் அடி வாங்கி ஃபைனும் கட்டி தப்பியிருக்கேன். அவ்வளோ பெரிய படிப்பாளி, அவ்வளோ பெரிய அறிவாளி. +2லேயே நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆனேன். அந்த காலத்தில் 760 மார்க் எடுத்து பாஸ் ஆனேன். அல்லேலூயா. முக்கி படித்த எங்கள் அக்காவை விட சொல்லப்போனால் எங்கள் அக்கா எனக்கு மூத்தது 3 வருஷம். ஆனால் 2 பேருமே சேர்ந்து தான் +2ல் எக்ஸாம் எழுதினேன். அப்போ எங்கள் அக்கா எவ்வளோ பெரிய கிராஜுவேட்டாக இருந்திருப்பாங்கன்னு பார்த்துடுங்க. அவங்க முக்கி படித்து பாஸ் ஆனாங்க. எனக்கு மார்க் 760, அவங்களுக்கு மார்க் இது. ஆண்டவர் முன்குறித்த மக்களுக்கு ஒரு நாளும் குறைய வராது. அல்லேலூயா. ஏன்னா பிறப்புலேயே அவன் மேல ஒரு கிருபை வச்சிருப்பார். பரிசுத்த பவுல் சொல்லாரு, கிருபையினால் அழைத்த தெய்வம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட 12ஆம் வகுப்பு படிச்ச என்ன ஆண்டவர் 1992 வருஷத்துல ஊழியத்துக்கு அழைத்தாங்க. ஊழியத்துக்கு போனேன். ஒரு இறைச்சிக்கடை லைன்ல உள்ள குடும்பம். என் குடும்பம் நாகர்கோயிலில் வந்து சேவியர் இறைச்சிக்கடை எங்க இருக்கு, பெதஸ்தா சூப் ஸ்டால் எங்க இருக்கு, ஆரோன் பிரியாணி கடை எங்க இருக்குன்னு கேட்டா ஒரு ரோடு ஃபுல்லா நம்ம ஆட்களுடைய ஆக்கிரமிப்புல தான் இருக்கு. அல்லேலூயா. சிக்கன் பிரியாணிலேருந்து, பீஃப் பிரியாணிலேருந்து, மட்டன் பிரியாணிலேருந்து, என்ன பிரியாணி, என்ன இறைச்சி, என்ன சூப்பு வேணாலும் குடிச்சிக்கலாம். அல்லேலூயா. புரோட்டீன் சம்பந்தமான எல்லா பொருட்களும் கிடைக்கிற இடம். எங்க நாகர்கோயிலில் நின்று கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இந்த அட்ரஸ் கேட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு குடும்பத்தில் பிறந்து அப்படிப்பட்ட வேலையை செய்துட்டு இருந்தேன். ஆண்டவராகிய தேவன் 1992 வருஷத்தில் ஊழியத்துக்கு அழைத்தார். 54 பேர் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அந்த வருஷம் ஒப்பு கொடுத்து போனோன்னு நினைக்கிறேன். அந்த 54 பேரில் 5 பேரை பரிசுத்தவான்கள் செலக்ட் பண்ணாங்க.
சொன்னாங்க. அந்த 5 பேரில் நான் இருக்கிறேன்னு எனக்கு அந்த வருஷம் முழுவதும் தெரியாதுங்க. ஆனால் அதுக்கு பிற்பாடு தான் தெரிஞ்சுது. அந்த 5 பேரில் ஒரு மனுஷனா என்கிட்ட ஊழியத்துக்கு போகும்போது கேட்டாங்க, பைபிளை எத்தனை முறை முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஊழியத்துக்கு கண்டிப்பாக போகணுங்கிறதுக்கு ஒரு முறைன்னு சொன்னேன். இது எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் அழைத்தா அவனுடைய மனதில் வைத்து இருதயத்தில் வைத்து மனதிலும் பிரமாணங்களை எழுதுவார். அல்லேலூயா. படித்து பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்கிறத விட ஆண்டோடைய கிருபையினால் எந்த புக்கு நீங்கள் வேணா ஃபைத்தமில் கூட கேட்டு பார்க்கலாம். பெரிய புஸ்தகம் வாசிக்கிறேன், அதெல்லாம் தாழ்மையாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், என் மேலே இருக்கிற ஆவியானவர் இந்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறார். அந்த ஆவியானவர் எனக்குள்ளே அந்த வேதாகமத்தை எழுதுவார். அல்லையா? அதனால வேதம் வாசிக்கலை அப்படியெல்லாம் சொல்லலை, மனத்தாழ்மையாக சொன்னால் கர்த்தருடைய கிருபையினால் வேதம் வாசிக்க கர்த்தர் உதவி செய்கிறாங்க. ஆனாலும் எல்லாரையும் போல வாசிக்க இல்லை. ஆனால் தேவன் தம்முடைய வசனத்தை விதைக்கிறார். அல்லேலூயா. பெரிய பிரசங்கியார் என்று சொல்ல முடியாது, ஆனாலும் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலையில எங்கெங்கோ பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்பாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் மனத்தாழ்மையா சொல்ல ஃபோன் பண்ணி எங்க இருந்தாலும் இந்த வசனம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ஆண்டோடைய கிருபையினால இந்த புஸ்தகத்துக்குள்ள இருக்கணும், அல்ல இந்த வசனம் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்றேன்னு சொல்லக்கூடிய இடத்துல கர்த்தர் இன்றைக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. காரணம், தேவனுடைய வசனத்தை விதைக்கிற ஒரு கிருபை நமக்கு தேவை. சூழ்நிலைகள் மத்தியிலெல்லாம் மனித ஞானம் அல்ல, மனிதர்களுடைய தத்துவம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை விதைக்கக்கூடியவர்களாக, வசனமாகிய விதை விதைக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் 100% ஆசீர்வாதத்தை பெறுவோம். எனக்கு தெரியும், திருவண்ணாமலை சபை நடத்திட்டு இருக்கிற ஒரு 5ஆம் வகுப்பு சகோதரி, சரியா தமிழ் எழுத வாசிக்க தெரியாது, ஆனா இப்படி கூட்டங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வசனத்தை கேட்க ஆரம்பிச்சு வசனம் அவங்களுடைய வாழ்க்கையா மாறின பிற்பாடு அவங்க செபித்தா ஒரு IAS ஆபீசர் கூட அப்படி செபிக்க முடியாத அளவுக்கு வார்த்தையை சொல்லி வசனத்தை சொல்லி ஜெபிக்கக்கூடிய அளவுல கர்த்தர் அவங்களை ஞானவானாய் மாற்றினார். அல்லேலூயா. உம்முடைய வசனம் என்னை முதியோர்களை பார்க்கிலும் எனக்கு போதித்தவர்களை பார்க்கிலும் என்னை ஞானவானாய் மாற்றி வைத்திருக்கிறது. என் அருமை சகோதரனே, சகோதரியே, என் அருமை தெய்வ ஜனமே, என் அருமை ஊழியனே, எங்கே உன்னுடைய வீழ்ச்சி ஆரம்பித்தது? எங்கே உன்னுடைய ஆசீர்வாதம் குறைவாக்கப்பட்டது? உன்னுடைய வாழ்க்கையில் வசனத்தை விதைக்கிற இடம் குறைவாக இருக்கிறது. வசனத்தை விதைச்சு கொண்டே இருங்க. தேவனுடைய வார்த்தையை விதைக்க பழகுங்க. அது வனாந்தரத்தில் கூட ஜீவனை கொடுக்கும். ஆண்டவராய் இயேசுப்பா கூட தன்னுடைய வாழ்க்கையிலே ஜன கூட்டத்தை சந்தித்ததற்கு ஒரு காரணம், வனாந்தரமான இடத்திலும் தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறவராக இருந்தார். வேத வசனத்தை விதைக்கும் போது அந்த வசனத்தின் அற்புதம் நோயாளியை சுகமாக்கு, அற்புதங்களை செய்யும். தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன் மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றி அமைக்கும். அல்லேலூயா. நிறைய இருக்கு. இதுகளை குறித்து ரொம்ப டீப்பாக விளக்கணும்னா நம்முடைய பாஸ்டர் தான் விளக்கணும். நமக்கு கொஞ்சம் தான் ஓடும். அவங்க தான் இந்த வேத வசனம் ஜெபம் இதை பற்றி நல்லா டீப்பாக பேசுகிற, அதோடு கூட ரொம்ப ஒன்றி போகிறவங்க. நம்ம அப்படி இந்த மேலோட்டமாக அந்த அயில மீன் மாதிரி கிருபுரு மேலே போயிட்டு அப்படி இப்படி போயிடும். ரைட்டா? 2 எது விதை அப்படின்னா என்ன சொல்லலாம்? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6 10. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6 10 வாசிங்க, சீக்கிரம் வாசியா. ம் 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 போதும். 2வது என்னது? நற்கிரியைகள். நல்ல காணிக்கை கொடுக்கலாம் பழகிறோம். இப்போல்லாம் நிறைய பேர் காணிக்கை பற்றி பொதுவாக எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொல்கிறேங்க. நல்ல ஆண்டவருக்கு நீ கொடுக்குறவங்க நல்லா அறுவடை பண்ணுவாங்க. அல்லேலூயா. கொடுக்கறதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி 5000 10,000 50,000 1 லட்சம்லாம் வேண்டாம். இருக்கிறதுல மனப்பூர்வமாக கொடுக்க பழகிட்டா போதும். அல்லேலூயா. ஆமாம், 100 ரூபா இருந்தாலும் அதில் 10 ரூபா 20 ரூபா ஆண்டவருக்கு நீ கொடுத்தா, நன்மை செய்தா கண்டிப்பாக பிரதிபலன் இருக்கும். அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு அறுவடை என்ன செய்யும். 2வது விதை எப்படிங்கிறதுன்னு சொல்கிறேன். என் குடும்பத்தில் எங்கள் அண்ணன் ரட்சிக்கப்படுறாங்க, நல்ல வசதி, அவங்க கையில் ஒரு புல்லட் இருக்குது. அப்போது 1988 வச்சுடும், சரியா? 88 தான் மேக்ஸிமம் இருக்குது, இல்லைன்னா 89க்குள்ளே தான் இருக்குது. அப்போ ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ ஒரு ஸ்ரீலங்காலேருந்து ராஜேந்திரன் பாஸ்டர்னு ஒருத்தங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வராங்க. அப்போ நம்முடைய நாகூரில் யெகோவா ரட்சணை சபையிட்ட தலைமை பாஸ்டர் தேவசுந்தரம் பாஸ்டர் அவங்க சொல்கிறாங்க, சேவியர் ஒரு கன்வென்ஷன் வைப்போன்னு சொல்லி. சரி பாஸ்டர் வைப்போன்னு சொல்லி அன்றைக்கு அவங்களுடைய புல்லட்டை 8500 ரூபாய்க்கு விற்று அந்த கன்வென்ஷன் நடத்தினாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் அதே அண்ணன் ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட சாட்சியாக சொல்லும்போது சொன்னாங்க, ஏறக்குறைய ஒரு 30 வருஷத்துக்கு பிற்பாடு 88 98 ஒரு என்ன ஒரு 30 ஆமாம் என்ன ஒரு 30 வருஷத்துக்கு பிற்பாடுன்னு சொல்லலாம். ஆமாம் 2018ங்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு பிற்பாடு சொல்ல போனால் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க,
இன்னைக்கு 1000 புல்லட் வாங்க கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அன்னைக்கு ஒரு புல்லட்டு, அன்னைக்கெல்லாம் புல்லட்டுன்னா அது ஊரில் வந்து பெரிய விஷயம், உங்களுக்கு தெரியும் தானே. சாதா வண்டிகளோட புல்லட்டுன்னா அது ஒரு பெரிய கெத்து. நம்ம ஆள் வேற நல்லா 6 அடி மனுஷன்னா சும்மா கும்முன்னு இருப்பாங்க. அவங்க அன்னைக்கு விற்று வச்சாங்க. இன்னைக்கு அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இன்னைக்கு ஆண்டவர் 1000 புல்லட் வாங்கினாலும் கடன் இல்லாமல் வாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கா. இன்னைக்கு நாகர்கோயிலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மீட் ஸ்டால், அதாவது இறைச்சி கடை வச்சிருக்கிறது அவங்க தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கே போய் சேவியர் இறைச்சி கடைன்னா அட்ரஸ் சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. தமிழ்நாட்டில் ஹார்ட் ஆஃப் பிளேஸில் ஒய்யாரமாக ஒரு பில்டிங் இருக்கும், அது இறைச்சி கடை பில்டிங்காக இருக்கும். அந்த பில்டிங் அவங்க பில்டிங் தான். அல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா அவங்களுக்கு? விதைச்சா அறுவடை 100 இருக்கும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு நான் டிபிஎம்லேருந்து ஊழியத்துக்கு வந்த காலத்தில் கஷ்டமறியாத விதத்தில் அவங்க வீட்டில் வச்சு தம்பி, அதனால் எனக்கு நல்ல சாப்பாடு தந்து நல்ல காணிக்கை தந்து இன்னைக்குள்ள கணக்கில் அன்னைக்கு 20,000, அன்னைக்கு தந்த காணிக்கை இன்னைக்குள்ள கணக்கில் சொன்னால் 20,000 ரூபா காணிக்கை தந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி எனக்கு நல்ல சாப்பாடு போக, எது போக, நல்ல தங்குற இடத்தின் அனுபவத்து போக, சாப்பாடு போக ஆசீர்வாதமாக பணம் தந்து காணிக்கை தந்து என்னை போஷித்தாங்க. இன்றைக்கி அவங்க பிள்ளைகள் குடும்பம் பண விஷயத்தில் மிகச் செழிப்பாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாகி நம்முடைய ஜீவியத்திலும் கவனித்து பார்க்கணும். 2வது விதைக்கணும். கொடுக்கறது ஆண்டவருக்கு நீ கொடுக்கறதுல கணக்கே பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் கொடுக்குற ஜனம் தோத்ததே கிடையாது. ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தை குறித்து ஒரு சாட்சி எனக்கு ஞாபகத்துக்கு ஒரு பிரசங்கம் மறுபடியும் சொல்கிறேன். எவ்வளோ நேரம் இல்லை, இருக்கிற டைமுக்குள்ளே பேசி முடிச்சு நல்லா கவனிச்சிடுங்க. ஒரு குடும்பம், ஒரு சம்பளம் 5 பிள்ளைகள், ஒரு சம்பளம் 5 பிள்ளைகள். நல்லா கவனிச்சு, ஒரு குடும்பம் 5 ஒரு சம்பளம் 5 குடும்பம், 5 பிள்ளைகள், 3 பொம்பளை பிள்ளைகள், 2 பிள்ளைகள், 5 பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ஆனால் அந்த அம்மா ஆண்டோடைய கிருபையினால் சொல்லப்போனால் இதில் வச்சுடுங்க, நான் கேட்டேன், கீழே விழுந்துட்டுனா நம்ம பாவம், பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி வச்சுருப்பானு. அப்போது சொல்லப்போனால் உபவாச ஜபம் இதுகள் எல்லாம் வச்சுருக்கோம். அந்த காலத்திலே கன்வென்ஷனுக்குன்னு ஒரு சின்ன காணிக்கை, அதாவது இது தசமப்பாங்க கொடுத்துவிட முடியாது, அப்படி சின்ன சின்ன காணிக்கைகள்லாம் எடுத்து வச்சு அவங்க கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி 5 பிள்ளைகளும் மனத்தாழ்மையாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஆண்டோடைய கிருபையினால என் வாழ்க்கையில் இப்படி சொல்லக்கூடிய சாட்சி நிறைய இருக்குதுங்க. 5 பேரும் ஒய்யாரமாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைவாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு சொல்லப்போனால் மனத்தாழ்மையாக கர்த்தர் அவங்கள கடைசி வரைக்கும் பாதுகாக்கும். அவங்கவுங்க இடங்களில் அவங்கவுங்க குடும்பங்களில் ஆசீர்வாதமாக இருக்காங்க. இன்னும் ஒரு சாட்சியை சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு யாருக்காய் பிரயோஜனமாக இருந்தால் எடுத்துடுங்க. இன்றைக்கு அவங்க இருக்கிறாங்க பிரபுவோட்டில் பில் கேஷியர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, சுந்தர்னி பேர். வெறும் அந்த ஒரு சம்பளத்தை வச்சு 3 பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச காலத்தில் ஆண்டோடைய கிருபையினால் ஒரு பிறந்த நாளைக்கு வந்தால் நல்ல ட்ரெஸ் இருக்காது, அப்படி தான் இருக்கும். ஒரு 100 ரூபா அவங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கணும். அதாவது தீபாவளி போனஸை கூட அவங்க திட்டம் போட்டு தான் இருக்கணும். 3 பிள்ளைகளை வளர்த்தாங்க. இன்றைக்கி 3 பிள்ளைகளும், ஒரு பிள்ளைக்கு 20ஆம் தேதி கல்யாணம். ஆனால் ஆண்டவர் கிருபையா ஈவா இரக்கமாய் ஒரு பிள்ளை, அந்த கல்யாணத்துக்குரிய பிள்ளை வெளிநாட்டில் இருக்குது. ஆண்டோடைய கிருபை. நான் 2வது பிள்ளை அந்த இதில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. 3வது பிள்ளை நாகர்கோவில் ஹிம்ஸில், அதாவது ராமச்சந்திராவில் உள்ள வேலையை அவங்க குடும்பத்துக்காக ரிசைன் பண்ணிவிட்டு ஹிம்ஸில் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. மயக்க மருந்து டாக்டருங்கிற ஸ்டாண்டர்டில் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவங்க இப்போவும் கொடுக்குறத சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. மனத்தாழ்மையாக சொல்லு, ரீசெண்டாக அவங்களுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, எங்களுக்கே தெரியாது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள். விதைக்கிறதுல இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் நல்ல நிலத்தில் தேவையான ஊழியங்களில் நல்லா கொடுத்து உதவுனா எப்படி இருக்கும்? நீங்கள் கொடுக்கறதுக்காக நான் சொல்ல வரல, ஒரு விதைப்புக்காக சொல்லிட்டு போகிறேன். அல்லேலூயா. எங்கள் சபையில் இப்போ உள்ள பிரசங்கத்திலலாம் காணிக்கை பற்றியே பேசுகிறதில்ல. கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் வெறும் சபைக்கு தான் அப்படி இல்லை, சபைக்கும் கொடுங்க, எல்லா விதத்திலும் செய்யுங்க. இப்போ நான் என்னுடைய பகுதிக்கு சார் அப்போது ஹார்ட்டு பிள்ளைன்னு ஆயிருக்கு. அப்போ அந்த சகோதரி நினச்சிருக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு என் புருஷன் நல்ல முறையில் உயிரோடு கிடச்சா என் தாலியே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. நாட்கள் போயிட்டு 2 வருஷம் ஆயிட்டு. புருஷன்ட்ட சொல்லலை, புருஷன்ட்ட கேட்கல, புருஷன்ட்ட சொல்லலை, பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்காங்க. பிள்ளைகள் அது பெருசாக இருக்கல, சரி வசதி வரும்போது செய்துக்கலான்னு. ஒரு 3-5 மாதத்துக்கு முன்னால் மறுபடியும் அவங்களுக்கு கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ அவங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கு, இப்படி பொருத்தனை பண்ணுமே கொடுக்கலையா அதனால தானோன்னு சொல்லி. அப்போ அவங்க பார்த்தா சுருக்கமாக சொல்லிட்டு போனேன், அவங்க யூரின் பை செயல் இழந்துட்டு. அந்த அண்ணனே சொல்கிறாங்க,
நல்லா கவனிச்சிடுங்க. அப்போ ஒரு நாள் என்னை கூப்பிட்றாங்க. அப்போ உங்களை அதை சொல்லிட்டு சொன்னால் தான் நல்லாயிருக்கும். கூப்பிட்டு சொல்கிறாங்க, இப்படி ஆக்கணும்னு சொல்கிறாங்க. கூப்பிட்டு என் கையில் ஒரு குறிக்கப்பட்ட அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு போகிற பழக்கம் நமக்கு கத்தர் தரல. எனக்கு தெரியும் அங்கே ஒரு கல்யாணம் வேறு இருக்குது. நான் என்ன செய்தேன், ஒரு அமௌண்ட்டை எடுத்து பைக்குள்ளே வைக்கல. ஒரு அமௌண்ட்டை எடுத்து எனக்கு வாங்கவே விருப்பம் இல்லை. அவங்க பலகீனமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ண பொருத்தனைக்காக கொடுக்குறாங்க. எடுத்து சொன்னேன், இதை வச்சுடுங்க, பிள்ளைக்கு மண்டப செலவுக்காது இதை வச்சுடுங்கன்னு கொடுத்துட்டு மீதியையும் ஃபுல்லாக வைக்கல. ரொம்ப யோசிங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் வாங்கிட்டு போனால் தான் ஆசீர்வாதம். அதை வச்சு தான் நாங்கள் இந்த வருஷம், போன வருஷம் கடைசியில் எங்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் துணி, எல்லாருக்கும் எப்பவும் வருஷந்தோறும் ஒயிட் துணி கொடுப்போம். போன வருஷமும் அந்த துணி எடுக்கிறதுக்கு அதுதான் காரணமாக இருந்தது. ரைட்டா? இப்போ அவங்க இருக்கிறாங்க. தந்து ஒரு நாள் கழித்து டெஸ்ட்டுக்கு போகிறாங்க மறுபடி. அப்படி போகும்போது யூரின் தானாக போகலை. அதில் ஷண்டு வச்சுருந்தாங்களோ அதை எடுத்துட்டாங்க. யூரின் போகலை. அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாஸ்டர் இப்படி ஆகும், யூரின் போகலை. டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு யூரின் பை செயலிழந்துட்டு. அவங்க ஏற்கனவே என்கிட்ட சொன்னாங்க, அது யூரின் ஒரு இது உயிரோடு இருக்காங்கிறதே தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட்டா? எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. நேற்று காசை வாங்கிட்டு வந்திருக்கேன், இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு போய் இப்படி சொல்கிறாங்க, என்ன சொல்ல முடியும்? ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த அன்னைக்கு ஆண்டோடைய கிருபையினால் அற்புதமாக யூரின் போச்சு. இப்போ நல்ல சாட்சியாக கத்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. விதைக்கிறவங்க 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. அல்லேலூயா. ஆமாம். எந்த தெருவில் வாடகைக்கு ஒத்திக்கு இருந்தாங்களோ அதே இடத்துல சொந்த இடம் வாங்கி போட்டிருக்கிறாங்க. அதே இடத்துல இந்த வருஷத்தில் கத்தருக்கு சித்தமானா ஒரு வீடு கட்ட வைப்பார். விதைக்கிறவங்க எதை தங்களுக்கு உண்டானவைகளை கத்தருக்குன்னு கொடுக்குறவங்க. சிறுக விதைக்கிறவன் செருக அரைப்பான், பெருக விதைக்கிறவன் மழை பெய்யும் போது நீ சிரட்டையை கொண்டு வச்சா, சிரட்டைனா தெரியுமா? கொட்டாங்குச்சி தானே. சிரட்டைனா தெரியுமா? தேங்காய் உண்டே. இது கொட்டாங்குச்சின்னு தானே உங்கள் இதில் சொல்லுவீங்க. சிரட்டைனா தெரியாது, அப்படி தானே. சுண்டுன்னா என்னது? சுண்டுனா தெரியா? இல்லை, உதட்டை தான் எங்கள் ஊரில் சுண்டுன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. உதட்டை தான் என்ன செய்வோம்? எங்கள் ஊரில் சுண்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்கம்போ, தேய்ப்பு தாள் போட்டு. உங்கள் ஊருக்கு அது புரியாது, அதனால உதட்டுக்குன்னு சொல்லணும். அல்லேலூயா. திருச்சியில் போய் பட்டையை கிளப்பி கையா புயான்னு பிரசங்கம் பண்ணேன். அந்த பாஸ்டர் வந்தாங்க, பாஸ்டர் நீங்கள் சுண்டுன்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியாது. எனக்கு கிறுகிறுன்னு இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊரில் நாங்கள் சுண்டுன்னு தான் பேசுவோம், ஆனால் இது புரியலை. நீ அப்புறம் தான் சொன்னோம், சுண்டுன்னு நாங்கள் புரியாது, உதட்டுனா தான் புரியும் நாங்கள். ஐயோ, அப்போ காலையில் பிரசங்கத்தில் ஒரு எரர் ஆகிருக்கேன். ஜனங்களுக்கெல்லாம் சுண்டில் பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா எங்கேயோ பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு இருப்பாங்களே. சாயங்காலம் மறுபடி ஒரு இழுப்பு இழுத்துட்டு போவோம். அல்லேலூயா. ஒரே குறிப்பு 2வது தடவை பேசைக்கு நல்ல வாய்ப்பு இழுத்துட்டு போவோம். அல்லேலூயா. நமக்கு தான் வாய்ப்பு கிடைச்சா போதுமே. அல்லேலூயா. நமக்கு நூல் போட்டால் ரோடு போடக்கு வாய்ப்பாச்சு. அல்லேலூயா. என்ன புரியுதா உங்களுக்கு? விதைக்கணும். என்ன செய்யணும்? நல்லா விதைக்கணும். ஆரம்பத்திலிருந்தே விதைக்க பழகணும். எங்கள் ஊரில் அன்னைக்கு ஒரு கடைக்காரங்க சொல்கிறாங்க, சனிக்கிழமை ஆயிட்டுன்னா 50 ரூபாயை கொண்டு 10 ரூபா தாளாக மாற்றுறாங்க பாஸ்டர், 10 ரூபா சில்லறையே இல்லைங்கிறாங்க. நம்ம ஆட்கள் ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும், அடித்து கறக்கிற மாட்டை அடித்து கறக்கணும், கெட்டி போட்டு கறக்கிற மாட்டை கெட்டி போட்டு கறக்கணும், சில மாட்டை ஓடி கறக்கணும், வீடு விசிட்டிங் பண்ணி கறக்கணும், சில மாட்டுக்கு படுத்து கிடந்து கறக்கணும். அது எனக்கு எப்படின்னு தெரியாது. நீங்கள் எந்த வகை மாடுன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. பசுமாடாக இருந்தால் கறக்கலாம், காளை மாட்டில் என்னத்தை கறப்பான்? மற்றவனாவது மற்ற மூத்திரத்தை எடுத்துருவான், நம்ம என்னத்தை எடுக்க முடியும்? அல்லேலூயா. நீங்கள் என்ன மாடு? நீங்கள் என்ன மாடுங்க? காளை மாடு. நல்லதாக போச்சு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்ன மாடுங்க? ஆமாம், நான் அதனால சபைகளுக்கு சொல்லுவேன், ஊருப்பட்ட ஜல்லிக்கட்டு மாடுகளை வாங்கி சபைக்குள்ளே கொண்டு வச்சு எரியும் இடியும் வாங்குறத விட 2 கிட ஆரியை வாங்கி போட்டு வளங்க. கண்ணு ஊட்டி போட்டாங்கன்னா 6, 7, 13 லிட்டரில் 4, 5, 9 லிட்டர் பாலாவது கறக்கும். உள்ளது போல் உன் காலத்தை கழிச்சிட்டு போகலானே. அல்லேலூயா. இல்லைன்னா இங்கே பெட்டியை காணலையே, பெட்டி எங்கன்னு தேடுகிறேன். இதோ இருக்கிறது அம்மா பெட்ட பெட்டி. என்னைக்காவது இந்த பெட்டி நிரம்புமா? 1000 வருஷ அரசாட்சியில் நிரம்புமா? வாட்ட பரவாயில்லை, ஆனாலும் 500 ரூபா தாள் போட கஷ்டமான பெட்டியாக இருக்கு. அல்லேலூயா. நல்லா கொடுக்கணும். விதைச்சா அறுவடை சூப்பராக இருக்கும். இப்போ எங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம்? 2 தான் பேசியிருக்கிறோம். உங்கள் ஐயா பிரசங்கம் பண்ணுற மாதிரி அவர் போக்கில் அவருக்கு டைம் நாங்கள் கொடுப்போம். சரியா? 3வது விதை இனி எழுதிடுங்க சீக்கிரம். சரியா? போயிடும். 3வது வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷம் 12:24 நல்ல ஊழியர்கள் விதை.
ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிட்டு ஒரு 7 குறிப்பை சொல்லி முடிச்சோம். ரைட்டா? வாசி யோவான் சுவிசேஷம் 12:24. போதும். நல்ல ஊழியர்கள் விதை உங்களுக்கு கிடைச்சிருக்க, நல்ல சபை, நல்ல ஊழியர்கள் விதை. அல்லேலூயா. நல்ல ஊழியக்காரங்க இருந்தாச்சுன்னா நமக்கு ஆசீர்வாதம் தானா வரும். அல்லேலூயா. நம்ம சப்ஜெக்டில் ஒரு பாத்திரவான்கள்னு ஒரு பேர் உண்டு, டெவலப் பண்ணிடுங்க. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது நீங்கள் சமாதானத்தின் வாழ்த்துதலை சொல்லுங்க. அங்கே பாத்திரவான் இருந்தா அவன் என்ன செய்வான்? அந்த ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. பாத்திரவான்கள், அல்லேலூயா. ஊழியக்காரங்க ஆசீர்வதிக்கிற ஊழியக்காரங்களா இருந்தாலே போதும், ஆசீர்வாதம் தானா வரும். அல்லேலூயா. நல்ல ஊழியக்காரங்க இருக்கிற சபை பாருங்க, தானாவே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆசீர்வாதத்தை பேசவே வேண்டாம். அல்லேலூயா. ஏங்க சும்மா நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாலே நிறைவேறும். அல்லேலூயா. ஏலி சமாதானத்தோடு போய் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் என்ன வேண்டிக் கொண்டு அதை தருவேன்னு சொன்னா, ஆண்டவர் அடைச்சி வச்சு இந்த கேட்டை திறந்துட்டா நாங்க சொல்ற வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுவார்னா கிடைக்குமா கிடைக்காதா? இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 2 வீலர் தேவையா கிடைக்கும். அல்லேலூயா. வீடு தேவையா கிடைக்கும். அல்லேலூயா. பணம் தேவையா கிடைக்கும். அல்லேலூயா. பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணுமா நடக்கும். அல்லேலூயா. சரீரத்துக்கு சுகம் வேணுமா கிடைக்கும். அல்லேலூயா. என்ன வேணாலும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சகல ஆசீர்வாதத்தை உள்ளடக்கிற வானோர் பூதலத்தார் யாவுடைய முழங்கால்களில் முடைக்கிற தேவனுடைய நாமத்தில் எல்லா மாதத்துக்கு மேலாக, எல்லா சிங்காசனத்துக்கு மேலாக, எல்லா நாமத்துக்கு மேலாக அனைத்து ஆசீர்வாதங்களை உள்ளடக்கி கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்த அல்பாவும் ஓமேகாவும் ஆதி மந்தமும் நேற்றும் இன்றும் என்ற மாறாத ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் மேல் தங்கி இருப்பதாக. நல்ல ஊழியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விதையாக இருக்கிறார்கள். நல்ல ஊழியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில விதையாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ரைட். 3 விதை, 4 இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம். அல்லேலூயா. ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம புறப்பட்டு இப்போ வத்தலை குண்டில் இவ்வளோ நேரம் சுற்றிட்டு தெரிஞ்சோம். இப்போ வத்தலை குண்டிலேருந்து வண்டி ஏற ஆரம்பிச்சாச்சு. அந்த குளிர்ந்த காற்று, அந்த பனி மேகம், மலைகளுடைய இளவரசியின் இடத்துக்கு போய்கிட்டே இருக்கிறோம். கதை எப்படி போகுது? அல்லேலூயா. பார்த்து யோசிக்கிறாங்க, பிரசங்கம் தான் நடக்கா, கதாக்கால ஜெபம் நடக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு காலத்தில் பார்த்த ஜெபா பிரதரே இப்போ கிடையாது. அல்லேலூயா. ஒரு காலத்தில் பார்த்த ஜெபா பிரதர் 40 நிமிஷம் 45 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவார். இந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இருக்காது. எழும்புனா பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்துரும். இப்போ அப்படி இல்லை, அது ஒரு விதமாக போகுது. அல்லேலூயா. ரைட், ஓகே. அப்போ இப்போ நம்ம வத்தலை குண்டில் இருந்து கொடைக்கானலுக்கு போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்படி போகிறோம். இப்போ 4வது இடத்துக்கு வாரோம். எங்கே வாரோம்? விதைப்பில். என்னது 4வது இடம்? வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20-21. 18ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. போதும். அவனவன் வாயின் பலனால் நல்ல வார்த்தை விதைக்க பழகுங்க. சில வீட்டில் சொல்லுவாங்க, விளங்காதவன், எரும மாடு, நாய, பியாய வார்த்தை விதைப்பாங்க. ஒரு கதை உண்டு, பழைய காலத்தில் உள்ள ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் மரத்தில் கிளை இந்த பக்கத்தில் இருந்துட்டு வெட்டினானா. எங்கேருந்து வெட்டணும்? மரத்து கொப்பு பக்கத்துலேருந்து கிளையை என்ன செய்யணும்? வெட்டணும். என்ன பக்கத்துலேருந்து வெட்டினா? கிளை பக்கத்துலேருந்து வெட்டினான். வெட்டும்போது ஒரு அப்பாவும் அம்மாவும் அந்த வழியில் வாராங்க. அப்பாவும் அம்மாவும் அந்த வழியில் வாராங்க. ஐயோ கிறுக்கு பையன், எங்கள் ஊர் பாஷையில் பேசினா ஒன்றும் தப்பாக எடுக்க மாட்டீங்களே, அடா கிறுக்கு பையன், இந்த மாதிரி வெட்டுக்கானே இப்போ கொப்பு முறிஞ்சிடுமே, இவன் கீழே விழுந்தா செத்து போவானே நினச்சி இந்த அப்பாவும் அம்மாவும் ஒரு இது தீர்மானம் பண்ணாங்க. அப்பான்னு கூப்பிட்டு விழுந்தானா நான் காப்பாத்திறேன். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அம்மானு கூப்பிட்டு விழுந்தானா நான் காப்பாத்திறேன்னு சொல்லி கிட்ட வாராங்க, நெருங்கி வாராங்க. இவன் வெட்டிக்கிட்டு இருந்து கொப்பு விழுந்துச்சு. ஐயோ செத்தேன், நான் விழுந்து செத்து போயிட்டான். அல்லேலூயா. நல்ல வார்த்தை விதைக்கணும். அல்லேலூயா. நல்ல வார்த்தை விதைக்கணும். அல்லேலூயா. பார்த்து விதைங்க. அல்லேலூயா. நோவா தாத்தாண்டிய பேழையில் ஒரு கதை இருக்குது. பேழைக்குள்ள எல்லா மிருகமும் போகுது. பேழைக்குள்ள மிருகம் போகுது. டோர் அடைச்சாச்சு. தாத்தா ஒரு நாள் பார்க்குறாரு, பேழைக்குள்ள ஒரு பேய் கிடக்கு. இந்த பேய்கிட்ட போய் கேட்குறாரு, தாத்தா நீ எப்படி வந்தா? நீ தாத்தா பேழை சொல்லி, இதெல்லாம் ஒரு ஜோடிக்கப்பட்ட கதை, நீங்கள் வெளியே போய் சொல்லிட்டு தெரியக்கூடாது, சரியா?
அப்போது நீங்கள் யாரும் இதை காப்பி அடிக்கவும் கூடாது, இது என்னோடி நின்றுட்டு போட்டு சரியா. அப்போ கேட்டார், நீ எங்கேருந்து எப்படி வந்தான்? நான் வரலையே அப்படின்னுச்சு. எப்படி வந்தா? நீங்கள் தான் போச்சொன்னீங்க. எப்படி நான் போச்சொன்னேன்னு? அது வேறு ஒன்றும் இல்லை, கடைசியாக கழுத உள்ளே போச்சு. அது போகும்போது நீங்கள் வச்சிருந்த இது பக்கத்தில், எது பக்கத்தில், பேலை பக்கத்தில் கொஞ்சம் புல் இருந்துச்சு, அது ஒரு மேய போச்சு. நீங்கள் உடனே சொன்னீங்க வருத்தத்தில், அடா போ பேக்கழுத. நீங்கள் நானும் பக்கத்தில் இருந்தேன், ரெண்டு சேர்ந்து உள்ளே போயிட்டேன்னாச்சு. நான் பயந்த காரியம் எனக்கு ரொம்ப வார்த்தை அளந்து பேசணும். அல்லேலூயா. எனக்கிட்ட ஆண்டவர் சில நேரம் சொல்லுவார், சபையை பற்றி நீ பேசும்போது, சபைக்கு சத்தியத்தை பேசும்போது விசுவாசிச்சு பேசு. அல்லேலூயா. ஜனத்தை நான் மாற்ற முடியும் நீ பேசு, மாற்ற முடியாதுங்கிற நெகட்டிவ் எண்ணத்தோடு பேசாது. அல்லேலூயா. உன்னுடைய வார்த்தை கண்டிப்பா மாறும். உலர்ந்த எலும்புகளின் அனுபவம். ஆண்டவர் எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றான், வெதடா. அல்லேலூயா. ஆமா, எல்லா எலும்பு பிரிஞ்சு இருக்குது. அல்லேலூயா. சொல்றாரு, எலும்புகள் எல்லாம் ஒன்றாக்கப்படட்டும். சேர்ந்துட்டு. அல்லேலூயா. நரம்புகள் தசைகள் உண்டாகட்டும். உண்டாயிட்டு. அல்லேலூயா. ஆவி பிரவேசிப்பதாக. விதைங்க, நல்ல வார்த்தை விதைங்க, விசுவாச வார்த்தை விதைங்க, நம்பிக்கை வார்த்தை விதைங்க, தைரியத்தின் வார்த்தை விதைங்க. அல்லேலூயா. சூழ்நிலை பார்த்து பேசுங்க, இறையாதை அமைதலாயிரு. அல்லேலூயா. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற ஒரு இன்னார் என்று அறிவே. அல்லேலூயா. நல்ல வார்த்தைகள் அறிக்கை செய்யுங்க. அல்லேலூயா. பேசுற பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, நல்லா இருப்பா. அல்லேலூயா. உனக்கு தேவை சந்திக்கப்படும். அல்லேலூயா. எண்ணி 5 வருஷத்துல நீ வேற கிரேடுக்கு வருவ. அல்லேலூயா. உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் பிரச்சனை மாறும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சுகத்தை தருவார். அல்லேலூயா. நன்மையை பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. நீ கண்டிப்பா பரலோகத்துக்கு போவ. அல்லேலூயா. போய் அங்கே போய் உட்கார்ந்து சிலரெல்லாம் பேசுறதுல உங்களுக்கு உடம்பு முடியலையோ, ஆமாம், எங்கே கொஞ்சம் வயிற்று பக்கம். இதே போல தான் அங்கே இதில் நம்ம வாழப்பாடியில் எங்கள் சொந்தத்தில் ஒருத்தவங்க வயிற்று பக்கம் இதுன்னாங்க. ஆஸ்பத்திரியில் போய் விசாரித்தா கர்ப்ப பையில் கட்டினாங்க, அறுத்தாங்க, ஆளு செத்து போச்சு. இவங்க இருந்தது அது ஏற்கனவே ஆடி இருக்கும். அந்த ஆளை சொல்லி உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு போகிறேன், ரைட்டா? உங்களுக்கு சொன்னாதான் புரியும். ஒரு பயங்கரமான மனுஷன் ஊரில் பயங்கர பிஸ்தா. யாருமே அவங்ககிட்ட போய் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது. அப்போ அந்த ஊரில், அதாவது அவனுக்கு ஒரு போட்டி. அவனை எதிர்த்து ஒருத்தன் சொல்ல, நான் அவனை எதிர்த்து ஜெயிப்பேன்னு சொல்லி ஊரில் உள்ளவங்க சொல்லாங்க, ஏன் நீ அவன் கூட குஸ்தி பண்ணி எல்லாம் ஜெயிக்க முடியாது பாருங்க டேட்டுக்கு முன்னால். அப்போ இப்போ நம்ம ஊர் கணக்கில் என்ன சொல்லலாம், இது ஜனவரி 26 போட்டி, குடியரசு தினத்தன்னைக்கு போட்டி. இப்போ என்னாச்சு, 14 நாள் ஆச்சு போட்டிக்கு வந்து நியமிக்கப்பட்டாச்சு. அவன் ஆள் ஜாம்பவான் எல்லாரும் வச்சு இவன் கரெக்டாக செட் பண்ணிட்டான். என்ன செட் பண்ணா, கரெக்டாக பொங்கல் லீவு முடிஞ்சு திங்கக்கிழமை ஜாக்கிங் நடக்க போகிறான். எங்கே போகிறான்? நடைப்பயிற்சி போனான். இவன் நண்பர்களில் ஒரு 7-8 பேரை செட் பண்ணிட்டான். அவன் போகிறான். கொஞ்சம் தூரம் அப்படி நடக்க போகிறான். போகும்போது பார்த்து சொல்லான், ஐயா என்னப்பா உங்கள் முகத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு ஐயா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிறான். இல்லையே, நல்லா தானே இருக்கிறேன். கொஞ்சம் தூரம் நடந்து போகிறான். அடுத்தது இவன் வந்து கேட்கான், ஐயா உங்களுக்கு உடம்பு சரியில்லையா ஐயா, ஒரு மாதிரி இழைச்சி போனீங்களேயா, 26ஆம் தேதி மேட்ச் இருக்கேன். இவர் யோசிக்கார், அப்படியே உடம்பு போச்சு அப்படிங்கிறாரு. அடுத்து கொஞ்சம் தூரம் போனோன்னு அவன் வந்துச்சு, ஐயா நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறீங்களா, நடையே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா 2 பேர் சொன்னதுலேயே கொஞ்சம் நட பம்மியாச்சு. இப்படி ஒரு 7 பேர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னே விசாரித்து போய் சொன்னாங்க. இவன் வீட்டில் போய் இதை சிந்திச்சான். மறுநாள் 2-3 பேர் சொன்னான். 26ஆம் தேதி வரும்போது சுவாங்கி வாரான். புரியுதா உங்களுக்கு? இப்போ 4வது விதை நல்ல வார்த்தைகள். அல்லேலூயா. 5 எது விதை அப்படின்னு சொன்னா வாசிங்க பார்ப்போம். என்ன சொல்லலாம்? மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31, 32, 38 வாசித்தான். வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 13, 31, 32, 38 வாசித்தா. சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிருவோம். வாசிங்க. போதும். பரலோக ராஜ்யத்துக்குரிய ஜீவியம் விதை, நல்ல சுபாவத்தோடு கூடிய வாழ்க்கை விதை. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு ஜீவியம் விதை, ரைட்டா? 6 வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 126 5-6 வாசித்தான். சங்கீதம் 126 5-6 வாசித்தா. சீக்கிரம் வாசிங்க கடகடன்.
கண்ணீரோடு விதைக்கிறோம். இங்க விதை என்னது? என்ன விதை? என்ன விதை? நல்லா அழுது ஜெபிக்கிற ஜெபம் ஒரு விதை. அல்லேலூயா. நல்லா அழுது ஜெபிக்கிற ஜெபம். காலையில் நம்ம இதை குறித்து விளக்கி சொன்னோம். அதனால ரொம்ப இப்போ என்ன செய்யாண்டாம், இப்போ நல்ல ஜெபம், நல்ல வேதனைகளை தெய்வ சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கிற ஜெபம் என்னது? விதை. அல்லேலூயா. கண்ணீரோடு தேடுகிறவள். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டோடைய கிருபையினால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். 1 கொரிந்தியர் 15 35 38 42 வாசித்தான். 1 கொரிந்தியர் 15 35 38 வாசித்துட்டு 42 வாசித்தா. 42 வாசிங்க, 42 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். அப்ப இப்ப 7வது விதை என்னது? நீங்க தான் சொல்லணும். சொல்றவங்களுக்கு ஒரு பெண்ணு தருவேன். சொல்றவங்களுக்கு ஒரு பெண்ணு தருவேன். 7வது விதை என்னது? என்னமா? 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 எது? இந்த சரீரம் ஒரு விதை. அல்லேலூயா. சரியா தப்பா? சொன்னது சரியா தப்பா? பெண் எனக்கு தான் சொன்னோம். நான் ஒரு 10 பெண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். போகிறதுக்கு முந்தி உங்கள் கையில் தந்துட்டு போகிறதுக்கு நீங்கள் வாங்கிடு. என் கையில் இருக்க பென்சில்லாம் வாங்கிடு. ஒரே ஒரு பென்சில் தரமாட்டேன், இது கிடைக்க மாட்டேங்குது. அதனால இது தரமாட்டேன், மீதி எல்லா பென்சிலையும் தந்துடுவேன். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டோடைய கிருபையினால என்னையும் எனக்கு உண்டான இந்த பைபிளையும் கொடுக்க மாட்டேன். மீதி எது வேணாலும் என்ன செய்யலாம் இருக்கிறேன். அதனால் துணியெல்லாம் கேட்டுறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கருத்துக்கு வரும். 7வது விதை என்னன்னா சரீரம் விதை. அல்லேலூயா. இப்போ நீங்கள் அந்த 35 38 வரைக்கும் வாசித்த அந்த அர்த்தத்தை புரிய முடியும். வாசிங்க. மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? வருவார்கள். ஒருவன் சொல்லுவானால், புத்தியினரே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதைக்காமல் தானியத்தை விதைக்கிறாய். தேவன் ஒரு மேனியை குடிக்கிறாய். இந்த சரீரத்தை நீங்கள் நானும் செத்தா அடக்கம் பண்ணுவாங்க. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கு, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாய பிரமாணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு மண்ணுக்கு மண்ணாய், புழுதிக்கு புழுதியாய், சாம்பலுக்கு சாம்பாலாய் ஒப்பு கொடுக்கிறனை விதைப்பாங்க. இந்த விதை ஒரு நாள் ஆண்டோடைய வருகையில் காணப்படும். அல்லேலூயா. இப்போ 7வது விதை இந்த சரீரம் ஒரு விதையாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்போ என்ன 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? 7 குறிப்பையும் எழுதிடுங்க. ஒரு 25 நிமிஷம் இருக்குது. ஒரு 20 நிமிஷத்தில் பிரசங்கத்தை முடித்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஜோம் பண்ணி முடிச்சிருவோம். சரியா? ஆமாம், ஆண்டோடைய கிருபையினால் போதோன்னு நினைக்கிறேன். விதை ஓகே தானே? சரக்கு இருக்கா அவங்கள்ட்ட? சரக்கு இருக்கா? ஆமாம், இல்லாதவங்க சரக்கை வாங்கிடுங்க. அல்லேலூயா. 7 விதை இருக்கட்டும். அல்லேலூயா. ஆப்பிள் ஜானி, அமெரிக்காவில் ஆப்பிள் ஜானின்னு ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அமெரிக்கா தேசத்தை கண்டுபிடிச்ச போது இந்தியா தேசத்துக்கு வந்தவன் உடமுள்ளு தூக்கி வீழ்த்திட்டு போனான். அதனால நம்ம ஏரியா ஃபுல்லாக முள்காடாக இருக்கு. அல்லேலூயா. ஆனால் ஒரிஜினலாக சொன்னால் அந்த முள்காடு நமக்கு தேவை. இப்போ தான் அதை அழிக்க விரும்புகிறாங்க. ஒரு பக்கம் நிலத்தில் இருக்கிற நீரை உறிஞ்சுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துலேயும் கார்பன் டை ஆக்சைடை வெளிப்படுத்தாமல் ஆக்சிஜனை வெளிப்படுத்தக்கூடியது எதுவா? உடமரம். எது? உடமரம். ஆனால் ஆப்பிள் ஜானின்னு ஒருத்தங்க அமெரிக்காவில் சொல்கிறாங்க. அவர் என்ன செய்திருக்காரு, அமெரிக்கா நாட்டை கண்டுபிடிச்ச போது அமெரிக்கா நாட்டில் போகும்போது பாக்கெட்லேருந்து ஆப்பிள் விதையாக என்ன செய்துட்டு போனாராம்? விதைச்சிட்டு போனார். அல்லேலூயா. புரியுதா? வாழ்க்கையின் வெற்றி புரியுதா? வாழ்க்கையின் ரகசியம் புரியுதா? 100 மடங்கு ஆசீர்வாதம் பெறணும். ஈசாக்கு என்ன செய்தான்? அந்த தேசத்தில் என்ன செய்தான்? நீலாம் விளங்குவியா? நீலாம் நல்லா இருப்பியா? நீலாம் உருப்படுவியா? நல்லா இருப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசீர்வதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அள்ளி தூங்க விதை எடுத்து. அல்லேலூயா. ரைட். இப்போ என்ன ஆசீர்வாதம்? 100க்கு 100 யாருக்கெல்லாம் என்ன கிடைச்சிது? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10 13. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10 13. சீக்கிரம் வாசிங்க.
கேளாத ஐஸ்வர்யம். 100க்கு 100 எதை தருவாங்க ஏசப்பா? நீங்க கேட்காத ஐஸ்வர்யத்தை தருவார். அல்லேலூயா. கேளாத ஐஸ்வர்யத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் கேட்காததெல்லாம் கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தர் உம்முடைய மன விருப்பத்தின்படி தந்தொழி. அல்லேலூயா. கேளாத ஐஸ்வர்யத்தை தருவார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை ஒரு கிராமத்தில் ஒன்றும் இல்லைன்னு இருக்கலாம். ஆண்டவருக்கு சித்தமான 5-10 வருஷத்தில் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா உங்கள் குடும்பம், காரு, பங்களா எல்லா ஆசீர்வாதத்தோடு இருக்கத்தக்கதை நீங்கள் கேளாததை எதிர்பார்க்காத எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் கர்த்தருடைய கிருபையினால ஒரு 10-15 வருஷம் ஊழிய பாதையில் கன்வென்ஷனுக்கு போயிருக்கேன். நிறைய இடங்களில் போகும்போது சாதாரணமாக சத்தியத்தை போய் பேசிட்டு வந்திருக்கேன். ஆனால் அநேக இடம் 100க்கு 90 இடம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கு. ஆகையினால இன்றைக்கு அம்மாப்பேட்டையில் இருக்க உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் கேளாத ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தருவார். மேல சங்கப்பாடியில் இருக்கிற ஜனத்தை பார்த்து சொல்றேன், கேளாத ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் 2011 நீ நினைக்கிறேன், 10-11 அந்த காலத்தில் இருக்கும். ஒசூர் 11 தான் நினைக்கிறேன். ஒசூரில் தம்பி தாஸ், ஏசுதாஸ் தம்பி அங்கே பார்க்குறேன். அங்கே ஒரு என்ன சொல்லலாம், ஊழியர்களுக்கு உதவி செய்கிற பாயா இருக்கிறாங்க. நான் ஒரு 3-4 நாள் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். ஆசரிப்பு கூடார சத்தியம் தம்பி அப்படி இப்படிமா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்பப்போ பார்க்கும்போதெல்லாம் தம்பிக்கு எதையாவது ஒன்று நக்கலா நலியா நம்ம தமாஸ் தான் சரியாதான் பேசுவேன். அந்த காலத்தில் தம்பிகிட்ட கேட்குறேன், இப்போ என்ன பேசினார் அவங்க வெளிப்பாடெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. நம்ம இதை கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ சொன்னேன், தம்பி எப்படி இருக்கிறீங்க, என்ன பிரசங்கம் அப்படின்னு. அவங்க வரும்போது சொன்னாங்க, ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. இப்போ இந்த நாட்கள் ஆண்டவர் என்கிட்ட பேசி உணர்த்துறார், எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது, திரும்பவும் வித்தியாசத்தை காண்பீர்கள்னு சொல்லி ஒரு சத்தியத்தை சொன்னாங்க. ஆண்டோடைய கிருபையினால் நாட்களும் காலங்க ஆச்சு, அதை நம்ம பேசணும். ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் அடிக்கடி சில நேரங்களில் தொலைபேசியில் பேசக்கூடிய நிலவரம் வந்துச்சு. அவங்க சப்ஜெக்டுகளில் தலைப்பு கேட்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தெய்வம். இன்றைக்கு ஆண்டோடைய கிருபையினால் 14 வருஷத்துக்கு பிற்பாடு தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த தேவன் அங்கீகரிக்கிற ஒரு தெய்வ மனுஷனா கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமா, நாங்கள் 1997, 98, 99 இந்த காலங்களில் சொல்ல போன 2000 வருஷம் வரைக்கும் டிபிஎம் ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்தா பிச்சை எடுக்கணும், மகிமை போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய கிருபையினால 2000 வருஷத்துக்கு பிற்பாடு வந்த ஊழியர்கள் மெஜாரிட்டியான ஊழியர்கள் கேளாத ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்நியரும் பரதேசியும் போல என்ன செய்யலான்னு திகச்சு வந்தவங்க இன்றைக்கு கவர்மெண்ட் ஸ்டாப்பின் அனுபவத்தோடு, சொந்த வீட்டின் அனுபவத்தோடு, நல்ல புது கார், அதாவது ஏர்ன கழுதெல்லாம் வாங்குற பழக்கம் அவங்கள்ட்ட கிடையாது. எல்லாம் புது கழுதையில் பிரயாணம் பண்றவங்க. அல்லேலூயா. கர்த்தர் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. எனக்கு ஒரு காரியத்தை சொல்லணும் போல தோணுது. அல்லேலூயா. எனக்கு 2017 வியாதிப்பட்டு மரண தருவாய்க்கு வந்துட்டேன். எனக்கு ஒரு கார் வாங்கணும், ஓட்டணும், ஒரே ஆசை. எங்கள் கையில் ஒரு 30,000 ரூபா இருக்குது. அப்போ இந்த OLXில் தேட ஆரம்பித்தாங்க சகோதரிமாரெலாம், எப்படியாவது சாகிறதுக்கு முன்னால் பிரதர் கார் ஓட்டிட்டு செத்துட்டு அப்படின்னு சொல்லி 30,000 ரூபாய்க்கு கார் தேட ஆரம்பித்தோம். அந்த கார் இருக்குது, இந்த கார் இருக்காங்க. இதை கொண்டு எங்கள் விசுவாசிகள் ஒரு பயங்கரமான டிரைவர், ரொம்ப வசதியான கார் வச்சுருந்தவர், அவர்கிட்ட காட்டினேன். அவர் சொன்னார், இந்த கார்லாம் வாங்கினா தள்ளிட்டு தான் போகணும் பிரதர்னார். ஆண்டவர் கிருபையாய் 2014 ஐட்டன்னு சொல்லி ஒரு நல்ல காரை தந்தார். அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு இடம் விற்க, எங்களுக்கு ஒரு ஊழியத்துக்காக ஒரு இடம் வாங்க வேண்டியிருந்து காரை விற்றோம். 2,75,000 ரூபாய்க்கு வாங்கின கார் 5 வருஷத்துக்கு பிற்பாடு 2,10,000 ரூபாய்க்கு வாங்கினோம். ஒரு வருஷம் கார் இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு அப்போவுமே மனதில் ஒரு சின்ன ஆசை உண்டு. நீ வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோண்டா சிட்டின்னு ஒரு கார். அப்போ சிஸ்டர்ஸ் எல்லாம் ஓட்டுறதுக்கு, எனக்கு டென்ஷன் இல்லாமல் ஓட்டுறதுக்கு ஆட்டோ கியர் வண்டி தான் பிடிக்கும். அப்போ எனக்கு ஒரு சின்ன விருப்பம் இருந்துச்சு. ஆனால் அப்படி மனசில் இருந்துச்சு, சொல்லுவேன் சில நேரங்கள். அப்போ ஃபெய்த்தமில் சொல்லுவேன், எங்களுக்கு ஒரு வருஷம் காரில் இடமெல்லாம் தந்தார். நிறைய இருக்குது, கொஞ்சம் இன்னொரு டைம் இன்னொரு சம்பவத்தை சொல்லும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அது என்ன சொல்லலாம், 2023 அப்படி தான், நான் ஒரு வருஷம் தாண்டிட்டு 2023 எங்கள் கன்வென்ஷன் மூடி ஒரு இடத்துக்கு, குறிக்கப்பட்ட இடத்துக்கு போனேன். அந்த காரை பார்க்குறேன். பார்த்து என்ன நீ விசாரிக்கிறேன், அது ஒரு 3,4 லட்ச ரூபா ஆகுங்கிறாங்க. சரி பரவாயில்ல, நமக்கு கோழி கிளடானாலும் குழம்பு நல்லா இருக்குன்னே மாதிரி, பழசானாலும் ஓகேங்கிற விதத்தில் ஓகேன்னு பேசி 2.25 லட்ச ரூபாய்க்கு பேசி முடித்தோம். வண்டியை ஃபெய்த்தமில் கொண்டு வந்தால் சிஸ்டர்ஸ் எல்லாம் சிஸ்டர்ஸ் ஒருத்தங்க விலகினோம், ஒருத்தங்க பார்த்துட்டு இதுவானி நினைக்கிறாங்க. வண்டியை கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக, வண்டியில் பெரிய வேலையில் கடன்னு சின்னதாக செய்து வண்டியை கொண்டு போய் ரெடி பண்ணி கொண்டு வந்தோம். ஏறக்குறைய கொஞ்சம் ரூபா ஆச்சு. வண்டியை கொண்டு வந்து வச்சோம். வண்டி இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். வண்டியை நிறைய பேர் பார்த்தா இவ்வளோ அழகான வண்டி. அல்லேலூயா. கேளாத ஐஸ்வர்யத்தை தருகிற தெய்வம். அல்லேலூயா. கேளாத ஐஸ்வர்யத்தை தருகிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கேட்காததெல்லாம் எங்கள் அப்பா தருவார். அல்லேலூயா.
அதனால தான் எனக்கென முன் குறித்த எதையுமே நிறைவேற்றி முடித்திடுவார். அப்படிதானா? ஏன் ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க தலை மேல உங்க கையை வைங்க, அடுத்தவங்க தலையில கை வச்சிராங்க. அல்லேலூயா. நான் கேளாததெல்லாம் எங்க அப்பா எனக்கு தருவார். அல்லேலூயா. எங்க அப்பா எனக்கு தருவார். அல்லேலூயா. ஜெபா பிரதருக்கு கொடுத்துருப்பாரானா, பாஸ்டர் ஏசுதாஸ் அவங்களுக்கு கொடுத்துருப்பாரானா, ஆமாம் நம்ம தாஸ் தம்பிக்கு கொடுத்துருப்பாங்களானா, எனக்கு தருவார். அல்லேலூயா. நான் கேளாததெல்லாம் கர்த்தர் எனக்கு இந்த வருஷத்தில் தருவார். நான் கேளாததெல்லாம் கர்த்தர் எனக்கு இந்த வருஷங்களில் தருவார். அல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரி, எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? நான் கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருவார். நான் கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் எனக்கு தருவார். நான் கேளாத ஐஸ்வர்யத்தை எனக்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இளையகுமாரன் சொன்னா, அப்பா நான் உங்க வேலைக்காரனா இருக்க கூட தகுதி இல்லப்பா, கட்டி பிடிச்சு முத்தம் பண்ணி சொன்னான், டேய் நீ என்ன வேலைக்காரனா இருக்க, வாடா வீட்டுக்குள்ள. அது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம் அந்த வீட்டில் உண்டானது. அல்லேலூயா. துணி மாத்தப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஆபரணங்கள் அணியப்பட்டான். அல்லேலூயா. என் குமாரன் மரித்தான், மறுபடியும் உயிர்த்தான். அல்லேலூயா. கேளாத ஐஸ்வர்யம் சாலமோனுக்கு மாத்திரமல்ல, நிறைய பேருக்கு வேதத்தில் கொடுத்ததை அறிய முடியும். அல்லேலூயா. எகு கேட்கல, 4 தலைமுறைக்கு அவனுக்கு சிங்காசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ராகாப் ஒரு அடையாளத்தை கேட்டா, ராகாப்ப மத்தேயு சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல கொண்டு வந்து ஆண்டவர் சொருகினார். அல்லேலூயா. கேளாத ஐஸ்வர்யத்தை தருகிற தெய்வம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருதயத்தில் எத்தனை பேருக்கு நல்ல விசேஷத்தினால என் இருதயம் பொங்குகிறது, நல்ல விசேஷத்தினால என் இருதயம் பொங்குகிறது. நான் விதைக்கிற கூட்டம் கர்த்தர் எனக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை தருவார். கர்த்தர் கேளாத ஐஸ்வர்யத்தை தருவார். எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க, எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க, ஆவியில நிறைஞ்சு சொல்லுங்க, கர்த்தர் நான் கேட்காத ஐஸ்வர்யத்தை எனக்கு தருவார். கர்த்தர் கேளாத ஐஸ்வர்யத்தை தருவார். கேட்டது மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தை தருவார். எனக்கு தருவார், எங்க சபைக்கு தருவார், எங்க குடும்பத்துக்கு தருவார், என் பிள்ளைகளுக்கு தருவார். என் பிரச்சனை மாறும். கேளாத ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன். What a God. அல்லேலூயா. என்னையா நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுக்கு நம்ம ஆண்டவர் எப்படி பிடிக்கும்னு தெரியல. நான்லாம் கர்த்தருக்கு சித்தமாய் மனத்தாழ்மையாக சொன்னான். நான் அப்படி சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் பீத்தக்கூடாது. உங்களை எல்லாரிலும் தகுதியற்றவன் நான் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் விடவே மாட்டேன். சில இடங்களில் பிள்ளைகளை தூக்குவேன். அப்போ தூக்கும்போது சிலர்லாம் யோசிப்பாங்க, அப்படி கட்டி பிடிச்சிடும் கொஞ்சம் நேரம். ரொம்ப நேரம் எப்போ வைக்க மாட்டேன், கொஞ்சம் நேரம் வச்சுருப்பேன். அவங்க பார்ப்பாங்க, என்ன இப்படி பிடிக்கிறாரு. நான் இதாக தான் வச்சுருப்பேன், அமுத்திடுவேன். அந்த பிள்ளை அப்படியே இருக்கும். அல்லேலூயா. அப்படி ஜம்முனி பிடிச்சிருவேன், இறுக்கமாக பிடிச்சிடும். அல்லேலூயா. அவன் அப்படியே கொம்முனிச்சிடும். அந்த இந்த பாசத்தில் சிலர் பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே அள்ளி கட்டி பிடிப்பான். அது மாதிரி ஆண்டவரை பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விட மாட்டேன், அப்படியே விட மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம். ஏன் தெரியுமா? எப்படிப்பா என்னெல்லாம் நீங்கள் வளர்த்தீங்க, எப்படிப்பா எனக்கெல்லாம் ஆசீர்வாதம் தந்தீங்க. அல்லேலூயா. கேளாத எத்தனை விஷயம் தந்தார் பாருங்க. என் மூக்கையை கவனித்து பாருங்களா, எவ்வளோ அழகான மூக்கு பாருங்க. பெருவர் வரைக்கும் உள்ள போடலாம். அல்லேலூயா. சின்னதாக சிலருக்கு மூக்கு இருக்கும், அவங்களுக்கு சுவாசிக்க கஷ்டம் வரும். எனக்கு பாருங்கள், எவ்வளோ சளி எவ்வளோ மூக்கு ஒடிஞ்சாலும் சுவாச கஷ்டமே இருக்காது. ஏன்னா பெரிய மூக்கு, எவ்வளோ அழகா அப்படி மூக்கை படைச்சி அப்படியே வச்சு ஒரு தட்டு தட்டி விட்டார் ஆண்டவர். எவ்வளோ அழகான மூக்கு. வாய் பாருங்க, அளந்து செய்தது மாதிரி. சின்னதாக இருந்தால் இவ்வளோ சத்தமாக பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். பெருசாக இருந்தாலும் கிழிஞ்சி கிடக்கும், கரெக்டாக வச்சு செய்திருக்கிறார். எவ்வளோ அழகான தேவன் பார்த்துருங்க. நானாக கேட்டேன், எங்கள் அப்பா அம்மாவை கேட்டாங்க. அல்லேலூயா. என் குடும்பத்தில் எல்லா அன்னைமாரும் கொஞ்சம் கலர் குறவு. நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆண்டவர் படைச்சிருக்கார் பாருங்க. எவ்வளோ கேட்காத எத்தனை விஷயம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? தருவாரா தரமாட்டாரா? ஏன் நெருங்கி வந்துட்டோம். 10 நிமிஷம் தான் இருக்கு, 10 நிமிஷம் தான் இருக்கு. சரியா முடிச்சிருவோமா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கூட்டத்தை முடிக்க. 2வது என்ன தருவார்? வாசிங்க, சீக்கிரம் வாசிங்கம்மா, நேரம் ஆயிட்டு. கொலோசியர் 2:14-15 வாசிங்க. கொலோசியர் 2:14-15 சீக்கிரம் வாசி முடிச்சிடலாம். கொலோசியர் 2:14-15 டக்குனி வாசிங்க, டப்புனி பேசிடுவோம். வாசிங்க. கையெழுத்தை குலைப்பார். போதும், சிலுவையில் கையெழுத்தை குலைத்தார்.
100க்கு 100 கையெழுத்தை குலைப்பார். பாவிங்கிற கையெழுத்தை குலைப்பார். அல்லேலூயா. நியாய தீர்ப்புக்குரியவங்க தீர்ப்பின் கையெழுத்தை குலைப்பார். அல்லேலூயா. இந்திய சட்டத்திலேயே இன்னைக்கு சாதா கோர்ட், ஆர்டினரி கோர்ட், சுப்ரீம் கோர்ட், இது ஹை கோர்ட், இது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் மாறுது. அல்லேலூயா. அப்படி இங்கே மாறுமான ஆண்டவர் நம்ம கையெழுத்தை குலைப்பார். அல்லேலூயா. ஆமானின் கையெழுத்தை குலைப்பார். அல்லேலூயா. தானியேலுக்கு எதிரான கையெழுத்தை கர்த்தர் குலைப்பார். சிங்கக்கபியின் கையெழுத்தை குலைப்பார். அல்லேலூயா. மலடிங்கிற கையெழுத்தை குலைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாவி ஆகாதவா, இவெல்லாம் விளங்குவானா, நல்லா இருப்பானா, நாசமா போவான், உருப்படுவான், இந்த குடும்பம் வாழ்ந்திருக்குமான்னு சொல்லுகிற அந்த கையெழுத்தை கர்த்தர் குலைப்பார். அல்லேலூயா. கையெழுத்தை குலைக்கிற தேவன். அல்லேலூயா. முடிஞ்சிட்டு, தீர்த்துட்டோம், ஜெயித்துட்டான், காரியம் மாறுதலாய் முடியும். யூதரின் பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்த அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படியாய் காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்றைக்கு உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து கையெழுத்த குலைக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த மார்க்கத்துக்குள்ள வேதம் எடுத்ததுனால, பெந்தகோஸ்தே மார்க்கத்துக்கு வந்ததுனால உன் பிள்ளை எப்படி கட்டி கொடுப்பாங்க, என்ன நடக்கும் பார்க்கலாம். நீலாம் நல்லா இருப்பியான்னு சொல்லுவாங்க. கர்த்தர் உன் கையெழுத்தை குலைக்கிற தெய்வம். உன்னை குறித்த, உன்னுடைய குடும்பத்தை குறித்த கையெழுத்தை குலைக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டது உன் கையெழுத்தை குலைக்கும்படியாக. அல்லேலூயா. என்ன தேவன்க, நம்ம ஆராதிக்கிற தேவன். எனக்கு இதையே 1000 முறை சொல்லணும். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. ஒரு காலத்துல என்ன பார்த்து சொன்னாங்க, 10-15 வயசு இருக்கிற காலத்துல சைக்கிள்ல போறது வாரது, 10 வயசுல கராத்தையில கொண்டு சேர்த்துட்டாங்க. சிலம்பம், கராத்து இப்படி கொண்டு சேர்த்துட்டாங்க. நாங்கெல்லாம் அடிக்கும் போது இங்க இருந்தெல்லாம் அடிக்க வேண்டியதில்லை, சும்மா அப்படி கிட்ட போயிட்டு இப்படி ஒரு அடி அடிச்சா போகிற பஞ்சே போறதுன்னு தெரியுது. வாரா இந்த காலெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பா எடுத்துக்கிட்டாங்க. மனத்தாழ்மையா சொல்றேன், இந்த பக்கம் நிப்பா, அந்த பக்கம் நான் கவுந்து, கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கராத்தைக்குள்ள ஃபைட்டிங்குள்ள இது இருக்கும். அடிச்சுட்டு கை முறிஞ்சு கால் முறிஞ்சு அப்படி சும்மா இப்படிதான் ஸ்நாட்ச் தான். கராத்தேலாம் பிளாக் பெல்ட், ரெட் பெல்ட்டுக்கு பிற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான், அந்த பிரீத்திங் கட்டா தான் சொல்லுவோம். அப்படிமா லேசா வரும் இந்த ஸ்நாட்ச் தான். இப்படி போகும் தெரியவே தெரியும். அவ்வளோ பவரா இருக்கும். இதுல வந்து கத்தி பட்டா கூட இதாகிறாங்க அளவுக்கு இருக்கும். அப்படிலாம் இருந்து வளர்த்தாங்க. இவெல்லாம் உருப்படுவாங்க. ஏன் எங்க அப்பா என்ன கூப்பிட்டு போனது சினிமாக்கு கிடையாது, ப்ரூஸ்லி படத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. எங்க அண்ணன் ஒரு ஃபைட்டர், கலரி ஃபைட்டர், இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதுல போட்டு வளர்த்தாங்க. எல்லாம் விளங்குவானா, உருப்படுவானா. கர்த்தர் கையெழுத்தை குலைத்து இன்னைக்கு அந்த ஊர்ல பார்த்தாங்கன்னா, பாஸ்டர் வாங்க, பிரதர் வாங்க, என் நண்பர்கள் கூட மணி எப்படி இருக்கிறீங்க, மணி ஸ்டீபன் எப்படி இருக்கீங்க, பாஸ்டர் எப்படி இருக்கு நீங்க கேட்குறாங்க. என்னை குறித்த கையெழுத்தை குலைத்தான். ஒரு நாள் ஜெபாவுக்கு பேர் மரிய மிக்கேல் எல்லாம் வளர்ந்து வரும்போது இந்த ஊர் தாங்குமான்னாங்க. இன்றைக்கு எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல என்னுடைய கையெழுத்தை குலைத்து ஒருவர் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை குறித்து, உன்னுடைய குடும்பத்தை குறித்து எத்தனை கையெழுத்து இருக்குமானாலும் கர்த்தர் உன் கையெழுத்தை குலைப்பார். மூன்றாவதாக, வாங்க தம்பி நேரம் ஆயிடுச்சு, ஓகே. மூன்றாவதாக வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சங்கீதம் 30:11 வாசித்தால் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். 100க்கு 100 கையெழுத்தை குலைப்பார். சங்கீதம் 30:11 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 30:11. ஆமென். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். 100க்கு 100 கர்த்தர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை வேதனையோடு துக்கத்தோடு இருக்கலாம். உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய் மாறும். 4 உபாகமம் 23:5 வாசித்தால், உபாகமம் 23:5 வாசித்தால் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 23:5 சீக்கிரம். உபாகமம் 23. சாபத்தை ஆசீர்வாதமாய். ரூத்துடைய வாழ்க்கையில 10 தலைமுறைக்கு உட்படக்கூடாத சந்ததியாய் சாபம் இருந்தது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. நீ விளங்க மாட்டா, யார் என்ன சொன்னாலும் சரி கவலைப்படாதீங்க. உங்களுடைய சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். 100க்கு 100 வாழையடி வாழையாய் உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் சாபம் இருக்குமானாலும் இயேசு கிறிஸ்து உங்களுடைய சாபத்தை 100க்கு 100 ஆசீர்வாதமாய் மாற்றுவார். 5 வேதத்துல வாசிக்கிறதான வேளையில வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்க. ஆகாயுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9 வாசித்து 7 வாசித்தார். 100க்கு 100 முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கல, பிந்தின ஆலயத்தின் மகிமை 100% ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சீக்கிரம் வாசிங்க. 9
ஆகாய் 2:1. போதும். ஆமா, 100க்கு 100. ஒரு காலத்துல நல்லா இருந்தேன் பிரதர், இப்ப என் வாழ்க்கையில கிருபை இழந்திருக்கிற, அபிஷேகத்தை இழந்திருக்கேன், என் குடும்பம் ஆசீர்வாதமா இல்ல. கர்த்தர் சொல்ல, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கல பிந்திர ஆலயத்தின் மகிமை பெரிதாக. அல்லேலூயா. 100க்கு 100 விசுவாசிங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் எழுப்பி நிறுத்துவார். 6 வேதத்துல வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 100க்கு 100. யோவான் சுவிசேஷம் 5:6. சீக்கிரம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 5:6. சீக்கிரம் வந்துட்டோம், நெருங்கி வந்துட்டோம், அருமையா வந்துட்டோம். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 5:6. சீக்கிரம். போதும். வெகு காலமாய் படுக்கையில இருந்தான். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இந்த ராத்திரி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டோட அன்புக்குள்ள இருக்கிறீங்க? அல்லேலூயா. 100க்கு 100 எனக்கு சுகம் கிடைக்கும். 2016 வியாதிப்பட்டு 2014 செத்து போவேன். நிறைய பேர் சொப்பனம் தரிசனம் பார்த்தாங்க. எனக்கும் தெரியும், போயிட்டு டிக்கெட் போட்டாச்சு. ஆண்டோட்ட ஒரு 5 வருஷம் கேட்டு கிடைக்க நம்பினேன், நினைச்சேன். 2 வருஷம் தாங்கனே, 8 வருஷமா உயிரோடு இருக்கிறேன். என்ன வியாதின்னு தெரியாது. ஒரு பருப்போட சாப்பிட்ட பயப்பட்டேன். இப்ப அதிகமா சாப்பிடுறது பருப்பா தான் இருக்கு. கர்த்தர் சுகமாக்கும் போது பரிபூர்ண சுகம். எங்க போனாலும் வெஜிடேரியன் சாப்பிட்டேன். இங்க கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட கர்த்தர் என்ன ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரி, 100% கர்த்தர் உன்னை பரிபூர்ண சுகப்படுத்துவார். 10ஆம் வகுப்பு கடிக்கிற காலத்துல எனக்கு பிசாசு பிடியில இருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். இந்த எத்தனையோ பிசாசு பிடியில இருக்கிறவளை கர்த்தர் விடுதலையாக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்கிறார். 100க்கு 100 கர்த்தர் நம்மை சுகமாக்குறவர். இந்த இரவு நேரத்தில் எத்தனை பேர் எந்த வியாதியோடு வந்தாலும், எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் கர்த்தர் உங்களை சுகமாக்குற தெய்வம். அல்லேலூயா. 7ஆவதாக வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான விஷயம், வேதத்தில் வாசிக்கிற வேளையில் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15:48-49 வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 15:48-49 வாசிக்கும் போது, வாசிக்க சீக்கிரம் வாசி. போதும். 100க்கு 100 நம்முடைய சாயல் மாறும். காலையில் அழகா நம்முடைய பாஸ்டர் பேசினாங்க, அழகான வசனம், அழகா ஜோடிச்சு பேசினாங்க. எத்தனை பேர் புரிஞ்சு? புது சிருஷ்டியே காரியம். மனிதனை சிருஷ்டித்த போது செம்மையானவனாய் சிருஷ்டித்தார். ஒரு மனிதன் பழைய மனுஷனானான். பூமி ஒழுங்கின்மையும் உண்டாக்கப்பட்டது. 2வது வசனத்தில் ஒழுங்கின்மை இருந்தது. தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது போல நம்மை சிருஷ்டிப்பார். அதுல ஒரு சாயலை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு அழிவுக்குரிய சாயல்ல இருக்கிறோம். விலகினமான ஒரு சரீரமா இருக்கிறோம். அல்லேலூயா. விளக்கி சொன்னா அன்னை இப்ப இறந்துட்டா, அன்னாரின் பூத உடலை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள சொல்லிட்டு போறேன். ஒரு நண்பன் வீட்டுக்கு முன்னால ஒருத்தன் கடந்து போனான். ஒரு நாள் அவன் செருப்பு பார்த்துட்டு அவன் நண்பன்கிட்ட போய் சொன்னான், நண்பா என் செருப்பை இங்க போட்டு போ, நீ வரும்போது எடுத்துக்க. நான் 2-3 நாளா எடுக்கல. அவன் நண்பன் அவன் செருப்பை பத்திரமா பாதுகாத்துட்டான். ஒரு நாள் அவங்க அப்பா இறந்தாங்க. அந்த சகோதரனுடைய அப்பா இறந்தாங்க. அப்பா அவனை தூக்கிட்டு போகும்போது, அம்மாப்பேட்டையில இருந்து கொஞ்சம் தூரம் போகிறதுன்னு வச்சிடுங்க, போற வழியில மழை வந்துட்டு பிரேதத்தை அடக்கம் பண்ண போக முடியல. நண்பன் வீடு பக்கத்துல இருந்து போய் கேட்டான், எப்பா நண்பா இந்த பிரேதத்தை கொஞ்ச நேரம் உன் வீட்டுல வச்சுக்கிட்டுமா, மழை வருத்தப்பட. நண்பா பிரேதத்தை வீட்டுல வைக்காத. அல்லேலூயா. ஒரு பிஞ்ச செருப்புக்கு வீட்டுல இடம் கொடுத்தாங்க. இறந்து போன மனிதனுக்கு அவ்வளவுதான் இந்த சரீரத்தினுடைய நிலவரம். அல்லேலூயா. மண்ணானது மகிமைக்குரியதாக, பலகீனமானது மறுரூபத்துக்குரிய பலன் உள்ளதாக, சாவுக்குரியது சாவாமை உடையதாக, அழிவுக்குரியது அழியாமை உடையதாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு அம்மாப்பேட்டையில இருக்கிற நான் கருப்பா இருக்கிறேன், எனக்கு முடி இவ்வளவு கொட்டையா இருக்குது, பல்லு சரியில்லை, அழகு சரியில்லை. ஒரு நாள் 100க்கு 100 கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் இருக்கிற வண்ணமாகவே. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசித்தால், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசித்து முழங்கால் படிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. சீக்கிரம் வாங்க. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம்னு தெரியாது. அல்லேலூயா. நல்லா கேட்டிடுங்க. கருப்பா இருக்கிற பிரதர், அழகு இல்ல பிரதர், சுண்டு கீழே இருக்கு பிரதர், முடியெல்லாம் குட்டி ஆயிட்டு பிரதர், கட்ட பிரதர், காலு சரியில்லை பிரதர், நல்லா வயசாயிட்டு பிரதர், பல்லு விழுந்துட்டு பிரதர், கவலைப்படாங்க. இப்போ எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும். இனி எப்படி இருப்போம்னு தெரியாது. ஆனா எப்படி இருப்போமா? வாசிங்க. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, ஏசப்பா வரும்போது எப்படி இருப்போமா? அம்மாப்பேட்டையில கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் கருப்பாட்டா இருப்பீங்க. சொல்லுங்க, ஏசப்பாவை போல இருப்பான். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம்.
பட்சபாதம் இல்லாத தெய்வம். அல்லேலூயா. பட்சபாதம் இல்லாத தெய்வம். அழிவுக்குரியது அழியாமையுடையதாய், சாவுக்குரியது சாவாமையுடையதாய். அல்லேலூயா. எவ்வளவு வாசனையா தின்னாலும் சரக்கு வெளியே வாடையாதானே வருது. அல்லேலூயா. நல்ல ஒரிஜினல் ஸ்ப்ரே சிலருக்கு இருக்கும், கிட்ட வந்து இப்படி தூக்குனாங்கன்னா மயக்கம் வந்துடும். ஆனா அழிவுக்குரியது அழியாமையுடையதாய், சாவுக்குரிய சாவாய். கண்களை மூடுவோம், முழங்கால நிற்போம். எத்தனை பேர் 100க்கு 100 என் வாழ்க்கை மாறணும், 100க்கு 100 என் வாழ்க்கை மாறணும். ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்தின்படியாக, ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்தின்படி, ஆண்டவரே உங்க கிருபையினால, உங்க அபிஷேகத்தினால என் வாழ்க்கை 100க்கு 100 மாறட்டையா. நான் விதைக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை விதைக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் விதைக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு தெரிஞ்ச புரிஞ்ச வசனத்தை அப்படியே அறிக்கை செய்யுங்க. தெரிஞ்ச புரிஞ்ச வசனத்தை அறிக்கை செய்யுங்க. எல்லாத்தையும் சொல்லண்டா. உங்ககிட்ட ஆண்டவர் பேசுறது உங்க நிலத்துல, உங்க கைக்குள்ள இருக்கிற விதைங்க. பக்கத்து வீட்டுல போய் விதை வாங்காண்டாம். உங்களுக்கு எந்த வசனம் புரிஞ்சிருக்கோ, உங்களுக்கு எந்த வசனம் தேவையோ, உங்க நிலத்துல எதை விதைக்கணுமோ, எதை நிர்ணயிச்சிருக்கணும் அதை விதைங்க. அருமையானே, இப்போ சுகம் தேவைன்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை விதைக்க ஆரம்பிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்க. நல்ல வார்த்தைகளை விதைங்க. ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தின் நிறைவோடு முதிக்க போறோம். 100க்கு 100, 100க்கு 100 எல்லாரும் அபிஷேகத்துல நிரம்பணும். சகோதரர்மார்கள் எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஒரு நல்ல அபிஷேகம், அந்நிய பாஷை அடையாளத்தோடு, அந்நிய பாஷை அடையாளத்தோடு, ஆவிக்குரிய வரங்களோடு, 100க்கு 100 ஆவிக்குரிய வரங்களோடு, ஆவிக்குரிய வரங்களோடு. சும்மா முடிச்சிராங்க, சும்மா முடிச்சிராங்க. இன்றைக்கு உங்களுக்காக நாங்க ஜெபிக்க போறோம், உங்களுக்காக ஜெபிக்க போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல விதையாகிய ஊழியர்களை வார்த்தையினால ஆசீர்வாதம் உண்டாகும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாத்தையும் எழுப்பி நிறுத்தமா? சரி, கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் எல்லாம் ஒப்பு கொடுங்க, எல்லாம் ஒப்பு கொடுங்க. வாலிப சகோதர சகோதரிமார்களாம், எல்லா வாலிப சகோதர சகோதரிமார்களாம், இந்த நாள் இந்த நாள் இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய விசேஷமான நாளா மாறட்டும். அபிஷேகம் ஊழியக்காரங்களாம், ஆண்டவரே என்ன 100க்கு 100 ஆசீர்வதிங்கப்பா. 100க்கு 100, 100க்கு 100. ஈசா கண்ட பஞ்ச காலத்துல விதை விதைத்தார், பஞ்ச காலத்துல விதை விதைத்தார், பஞ்ச காலத்துல விதை விதைத்தார். ஆண்டவர் அவனை 100 மடங்கு, 100 மடங்கு ஷமானா ரிமானா ரிபபாலா. பிரதர்ஸ் எல்லாம் ஒப்பு கொடுங்க. அன்பு தம்பிமார்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா. யாக்கோபு போராடுறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். அருமை சகோதரிமார்களை ஒப்பு கொடுங்க. ஒரு புதிய அபிஷேகத்தை கேளுங்க. நம்முடைய மத்தியில் இருக்கிற தெய்வ சமூகம். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தாரேன், மனத்தாழ்மையா கேட்டுடுங்க. நீங்க வாயை திறந்தாலும் சரி, திறக்காட்டாலும் சரி. அல்லேலூயா. அழுகிற பிள்ளைக்கு பசி எடுக்கும். அல்லேலூயா. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிடு. இவ்வளவு நேரம் ஒரு 1.5 மணி நேரம் பிரசங்கம் கேட்டோம். 1.5 மணி நேரம் உட்கார்ந்த காலை கூட சிலர் திருப்பல. சரியா? தெய்வ சமூகம் இருக்கா இல்லையா? ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? எங்களை ஒன்னே பார்க்க, உண்மையிலேயே ஆண்டவர் இருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க இல்ல, அதை உணர்றவங்க, விசுவாச நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது இப்ப உணர்றது. அல்லேலூயா. உங்களுக்கு தேவையை அவற்றை வாங்கிட்டு போங்க. வெறுமையா போயிடாங்க. இருக்கிறாரா இல்லையா? ஒரு தெருவில் ஒரு வழியில ஆண்டவர் போகிறார்னு தெரிஞ்ச போது ஒரு குருடை கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றான். ஒரு குருடை கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றான். நீங்க பரிசுத்தாவினாலும் தெய்வ கிருபையினாலும் உணர்றீங்க. நீங்க தான் இப்ப ஆசீர்வாதத்தை வாங்கணும். 100% ஆசீர்வதிக்கிற ஒருவர் இங்க உலாவி கொண்டிருக்கிறார். 7 பொன் குத்து விளக்கில் மத்தியில் உலாவுகிற தெய்வம், 7 பொன்குல குத்துவிளக்கு மத்தியில் உலாவுகிற தெய்வம், நிலையங்கி தரித்தவராக இருக்கிறார் என்பதை உணர்கிறவர்கள், இருக்கிறார் என்பதை உணர்கிறவர்கள் இன்றைக்கு ஆசீர்வாதத்தினால் நீங்க ஏசப்பாட்ட கேளுங்க. நீங்க வந்திருக்கிறீங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க. நாங்க நல்ல வசனத்தை விதைச்சிருக்கிறோம், நல்ல வசனத்தை விதைச்சிருக்கிறோம். வேதத்தை கேட்கிற ஜனம் கேட்டால் ஓ ஷமானா ரிமானா ரிபாபாலன் கரபாலா ரிபாபாலன் கரபாலா ஷக்கரபாலா ரிபாபாபாலா. ஒரு புதிய அபிஷேகம். அந்நிய பாஷைகளை பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆமே தம்பி மார்ல நல்லா பேசுங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை கேளாத கேளாத ஐஸ்வரியத்தை தருகிற தெய்வம், கேளாத ஐஸ்வரியத்தை தருகிற தெய்வம். ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். அருமை ஊழியர்களே, அருமை ஊழியர்களே, சாதாரணப்பட்ட ஊழியத்தை செய்துறாங்க, சாதாரணப்பட்ட ஊழியத்தை செய்துறாங்க. தெய்வ ராஜ்யத்தின் ஊழியம்
Turaba Shakarabalan Karamana Rimana Rimana Ribabala Orabalan Karabala Shakarabala Ribababalan Karamana Rimana Ribabalan Karamana. Amen, 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 amen. Rabalaga 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 Shamanaga Dunaina Manaida Balankaramana. Hallelujah. கொஞ்சம் எளிமை நில்லுங்க. ஒரு சில காரியத்தை சொல்றோம். இப்போ நான் செட் பண்ணி எல்லாம் வந்து சொல்றது இல்லை. அதனால நான் ஒரு தீர்க்கதரிசி இல்லை. நான் ஒரு சாதாரணப்பட்ட ஒரு 70 கிலோ மண் மூட. நம்முடைய தம்பி காலையில் பிரசங்கம் பண்ணாங்க. நீ எப்படி புரிஞ்சுங்கன்னு தெரியல. நான் யார் தெரியுமான்னா என்ன சொல்லணும்? ஒரு சின்ன ஜோக் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இப்போ வெயிட் பண்ண போதும். ரைட்டா? மண்ணாங்கட்டியும் ஒரு இலையும் என்ன செய்துட்டான்? தீர்மானம் பண்ணிட்டு. என்ன கட்டியும் மண்ணாங்கட்டியும் இலை சொல்லிச்சு, மழை வந்தா நான் உன் மேல இருந்து உன்னை என்ன செய்வேன்? காப்பாத்துவேன். மண்ணாங்கட்டி சொல்லிச்சு, மழை வந்தா நான் உன்னை காப்பாத்துவேன். மண்ணாங்கட்டி சொல்லிச்சு, காத்தடிச்சா நான் ஒரு நாள் உன் மேல இருந்து என்ன செய்வேன்? காப்பாத்துவேன். ஒரு நாள் மழையும் காத்து வந்துச்சு. இப்போ மண்ணாங்கட்டி இலைக்கு என்ன ஆயிருக்கும்? மண்ணாங்கட்டிக்கும் இலைக்கும் இதான் நம்ம நிலவரம். அல்லேலூயா. தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். மண்ணான இந்த சரீரம் ஒரு மகிமையான ஒரு அபிஷேகத்தின் நிறைவோடு போகணும். சாதாரணமா போயிடாங்க. சாதாரணமா போகிறதுக்கு இந்த கூட்டத்தை கர்த்தர் வைக்கல. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை பொக்கிஷம் நம்ம சரீரங்கள்ல இறங்கட்டும். அல்லேலூயா. மண்ணான இந்த சரீரம் ஒரு மகிமையான சரீரமாய் மாறட்டும். நல்ல இப்போ ஒரு வாரு வெயிட். அல்லேலூயா. சோத்திரம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்க உங்களுக்குள்ள கிருபையை முதல்ல கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ள கிருபையை கண்டுபிடிங்க. பிஏ படிச்சா என்கிட்ட பட்டம் இருக்குங்க. உங்களை நீங்க யாரு நீ நிதானிச்சா மட்டும்தான் அந்த மார்க்கத்துல ஆசீர்வாதம். சரியா? நல்ல கவனிச்சிடு. 4 விறகு இருக்கு, காஞ்ச விறகு. நல்ல கவனிச்சிடு. ஒரு 10 பச்சை விறகு இருக்கு. எரிய வைக்க முடியுமா? முடியாதா? இதே போல உங்களுக்கு ஒரு அபிஷேகம். வரங்கள்ல பெரிய வரம் என்னன்னா பரிசுத்த ஆவியை வாங்கி கொடுக்கிற வரம். என்ன வரம்? உங்க பக்கத்துல சிலர் அபிஷேகம் இல்லாம இருப்பாங்க. நீங்க இப்ப ஆவியில நிரம்பும் போது பச்சை வரவாகி அவங்க மேல ஆவியானவர் இறங்குவார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுடுங்க. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப நீங்க உங்க ஆவிக்குரிய வரத்தை அனல் மூட்ட போறீங்க. உங்க கிட்ட இருந்து என் பாத்திரம் நிரம்பி வழியுது. மகிமையை பார்க்கிறது, மகிமையில நிரப்பப்படுவது, மகிமையை பிரதிபலிக்கிறது. நீங்க எந்த இடத்துக்கு வர போறீங்க? நீங்க எந்த இடத்துக்கு வர போறீங்க? சகோதரர்லாம் கேட்டுடுங்க. நீங்க எந்த இடத்துல வர போறீங்க? ஒன்னு பார்க்கிறது, ஒன்னு நிரப்பப்படுறது, இன்னொன்னு மகிமை பிரதிபலிக்கிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்ப நீங்க நல்லா நினைச்சிடுங்க. ஆண்டவரே, என் மூளை இன்றைக்கு பரிசுத்த ஆவி இறங்கணும். அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை பெற்றவங்க எல்லாம் ஆவியில நிரம்பி உங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஆவியில நிரம்பத்தக்கதாக, உங்க கிட்ட இருந்து ஆவியானவர் புறப்படத்தக்கதா, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. உங்க அபிஷேக நிறைவு உண்டாகட்டும். உங்க அபிஷேகத்தின் நிறைவு பாயட்டும். சபைக்குள்ள பாயட்டும். சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டது. ஷக்கரபலம் கரபலா. உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஆவியில நிரம்ப தக்கதாக, ஒரு அபிஷேகத்தின் நிறைவுக்கு வரத்தக்கதாக. ரிமானா ரிபாபலன் கரமனா ஓரபலன் கரபலக ரிபாபலன் கரமனா. ஆமென் 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 ஷமானா. ஆமென் 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 துனா மனா ரபபலா. ஆமென் ஆமென். புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய வரங்கள். ரிபா கதுர துடபக்கரபலன் கரபலா ரிபாபலன் கரபலா துடபக்க துனா கதுரா ரிபாபபலா ஷபானா துரமானா. தெய்வமே. ஆமென் 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 ஆமென். வரபபபலா துடா கதுரா துனா துரா ரிபாபபலா ஷமானா ரிமானா உரபலன் கரபலக ஷக்கதுனாயின மனா ரிமானா ரிபாபலன் கரபனா துடா கதுரா துரபலா ரிமானா. தெய்வமே, ஆவியானவரே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புனீங்களே. உங்களை நம்பி வந்திருக்காங்க ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இறங்கட்டும். சகோதரர் மேல இறங்கட்டும். சகோதரர் மேல இறங்கட்டும். துனா மானா ரிபா பாலா கரா பாலா ஷக்கரா பாலா கரா மானா
ரிபாபாலம் கராபாலாக்கா ரிபாபாலம் கராபாலா. அந்நிய பாஷைகளை பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆவிக்குரிய வரங்கள் ஆனால் முட்டுங்க, ஆவிக்குரிய வரங்கள் ஆனால் முட்டுங்க, ஆவிக்குரிய வரங்கள் ஆனால் முட்டுங்க. 100க்கு 100, 100க்கு 100. ஓ ரபல கரபல கரியால கரபலக துனாயின மனாயிட பலம் கரமனா சொதுர. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, ஆத்மபாரமோ பரிசுத்தமோ அவருடன் பெற்றிடவே அருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தருமே. ஊற்று தண்ணீரே நன்றி. எல்லாம் ஆமேன் ஆமேன். ஆண்டவரே, எனக்குள்ள இருந்து குறை குடமா இல்ல, நிற குடமா, நிரம்பி வழிகிற குடமாய், நிரம்பி வழிகிற பாத்திரமா, அரை பாத்திரமா போயிடாங்க, அரை பாத்திரமா போகாதுங்க. ஆண்டவர் நிறைவா ஏசப்பா 100 100 100 100 90 இல்ல 100%, 100%, 100%. ஷமானாரி மானாரி பாபாலங் கராமானா 100 மடங்கு, 100 மடங்கு. ரிபாபாலங் கராபாலா, ரிபாபக்கரா பாலங் கராபாலா, ஷமானா ரிமானா ரி கராபாலா. ஓ ரபலகர பலகரியாலங் கராபாலா, ரிமானா கதுடா பக்கதுராயிடபாலா, ரிபாபாபாலங் கராமானா, ரிமானா துனாமானா கதுடா பாலங் கராமானா, ரிபாக்கரா பாலங் கராபாலா. தெய்வமே ஷமானா கதுராயிடபாலங் கராமானா, ஓ ரபலகர பலகரியாலங் கராபாலா, ரிமானா கதுடா பாலங் கராமானா. சோதரம் தகப்பனே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்ன வேறு பிரிக்கிறார்? சாதாரண ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன். கர்த்தர் என்னை கொண்டு செய்யற ஊழியம் திட்டவட்டமா இருக்கும். என் வார்த்தைகள் எல்லாம் சாதாரண வார்த்தைகளா இதை ஜோடிக்கப்பட்டதா இருக்காது, சரியான தேவனுடைய வார்த்தையா இருக்கும். கர்த்தர் என் மேல வைக்கிற அபிஷேகம் சாதாரணப்பட்டதில்லை. கேட்கும் போதே கர்த்தர் உன்னை தொடுவார். உன் மேல ஆவியானவர் இறங்கினாலும் அவன் சரீரத்தின் அவயத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அசைவு இருக்கும், உனக்குள்ள ஒரு உணர்த்துதல் இருக்கும், ஒரு புல்லரிப்பு இருக்கும். இந்த வார்த்தைக்கு நீ சொந்தக்காரனா சொந்தக்காரியா இருந்தா உறுதிப்படுத்திக்க. இந்த வார்த்தை உனக்குரியது. கர்த்தர் இன்றைக்கு உன்னை சுகமாக்குற நாள். ஏசப்பா உன்னை சுகமாக்குற நாள். ஏசப்பா உன்னை சுகமாக்குற நாள். இந்த வார்த்தை உன்னை தொடுமானால், இந்த வார்த்தை உன்னை தொடுமானால் சுகத்தை பெற்றுக் கொள்வாயாக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே. ஷமாலா ராபா கராபாலா, ஓ ரிபாபாலங் கராமானா ராபாபாலா, துனக துடபக்கராபாலங் கராபாலா, ரிபாபாலங் கராபாலா, ரிபாபாலங் கராமானா, ரிமானா ரி கராபாலா, துனா ரிபா கதுராபாலா, ஓ ரிபாபாலா ஷமானா ரிமானா ரிபாபாலங் கராமானா. உன்னை வாஞ்ச ஒரு ஆழமேறிய வெளிப்பாடு எனக்கு உண்டாக வேண்டும். வெங்கல கதவுகள் உடைக்கப்படும், இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும். கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொன்னது போல தெய்வ ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பட்டயம் உன்னை தேடி வருகிறது. ஆவியின் பட்டயம் உன்னை தேடி வருகிறது. ரிசீவ், பெற்றுக்கொள். ரிசீவ், பெற்றுக்கொள். ரிசீவ், பெற்றுக்கொள்வாயாக. பட்டயத்தை பிடித்துக்கொள். உன் கையில இருக்கிற பட்டயத்துக்கு முன்பாக சர்வ சேனையும், உலகத்தில் இருக்க சாதாரணப்பட்ட அசுத்தாவிகள் சேனைகள் சங்கரிக்கப்படும். துனா மானா ரிபா கராபாலங் கராபாலா, துனாயின மனாயிடபலங் கராமானா. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நீ வழி தேடினாய், நீ வழியிலே நடந்தாய். கர்த்தர் இன்றை உன்னை பார்த்து சொல்லுகிறார்,
நீ போகிற வழியிலே உன்னை தொடர்ந்து உன் அடிச்சுவடுகளில் நடக்கத்தக்கதாக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் அடிச்சுவடுகள் உன் அடிச்சுவடுகளாக இருக்கும். உன் அடிச்சுவடுகளிலே ஜனங்கள் என்னை பின்பற்றத்தக்கதாக உன் அடிச்சுவடுகளை மாதிரியின் அடிச்சுவடுகளாக ஷகரபல ஓ ரபல கரபல கஷக்க துனாயின மனாயிட பலம் கரமன ஓ ரபலம் கரபல. வெகு காலமாய் உனக்குள் இருக்கிற ஆசை, அதிகாரம் உள்ள ஒரு அபிஷேகம் எனக்கு தேவை, அதிகாரப்படுத்துகிற ஒரு வார்த்தை எனக்கு தேவை. இன்றைக்கு கர்த்தர் அதை உனக்கு தருகிறார். இன்றைக்கு அதை உனக்கு தருகிறார். வேதத்தில் நீ பழைய ஏற்பாட்டில் வாசித்து அறிகிறது போல முத்திரை மோதிரத்தின் அனுபவத்திலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல, நீ என் முத்திரை மோதிரம், நீ என் முத்திரை மோதிரம், நீ என் முத்திரை மோதிரம், நீயே என் சொத்து, நீயே என் சம்பத்து. ஷகரபலம் கரமனா ஓ ரபல கரபலம் கரபல கரியாலம் கரபல